What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. And we have officially hit 20,000 subscribers. ஒருத்த மட்டும் அங்கே பேர் சோகவா ஷாக்ல இருக்கான். இல்லடா சும்மா ஒரு பேச்சுக்காண்டி சொன்னேன் என்ன. இல்லடா சொன்னது நீ. டேய் நான் எங்கடா சொன்னேன்? சொன்னது நான். இல்ல நான் நினைச்சேன் பாப்பா வந்துக்கலான்னு. உண்மையிலேயே வந்துட்டாங்கடா. இது முடிவில்ல, ஆரம்பம். இல்ல 25,000 ரொம்ப தூரமா இருந்துச்சு. சோ நடுவுல 20,000 ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா 50,000 லைவ் பண்ணுவோம். எவ்ரி 5,000 அந்த 5 காப்பலாம். நம்ம 10 ரொம்ப நேரம் எடுத்தோம். அதனாலயா சோ ஃபேன்ஸ் ஹைப் இல்லாம சொல்லிட்டு சோ பேய் வீட்டுக்கு தான் போனோனே. ஸோ இந்த எபிசோட் வந்து பேய் வீட்டில் இல்லை, ஆனால் அடுத்த எபிசோட் வந்து பேய் வீட்டில் தான் இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஃபிகரிங் அவுட் த லாஜிஸ்டிக். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து பேய் இடத்துக்கு போகிறது பிரச்சனை இல்லை, பேயோட மனசுங்க தான் அங்கே பிரச்சனையே. ஆமாம், ஆக்சுவலி ஏன்னா ரொம்ப இந்த ஹோம்லெஸ் ட்ரக் அடிக்லாம் இருக்காங்க, அந்த ஒரு கான்சர்ன் தான் இருக்கு. எனக்கு முக்கியமாக கான்சர்ன் வந்து கரப்பாம்பூச்சி. எனக்கு பாம்பு கூட பிரச்சனை இல்லைங்க, காலில் தெரிச்சிடும் ஒரேடியா நான். அது மட்டும் தாங்க எங்களுக்கு பிரச்சனை. கத்திக்கிட்டு ஓடுறோம், எல்லாரும் ஓடுறோம், கால் ஓடு தொடவுது வந்துருச்சு. ஆமா கரப்பாம்பூச்சி. ஒரு தடவை காடியில அவன் சீக்கிரம் ஒரு கரப்பாம்பூச்சி வந்துச்சு. அவன் காடிய ரன்னிங்ல விட்டுட்டு ஓடி. நான் வந்துட்டு காடி ஆஃப் பண்ணிட்டு போய் கூட இத்தனைக்கும் நான் திறந்து வெளியே போயிட்டேன். அப்படியே அப்புறம் பார்த்தா பேசஞ்சர் சீட்ல இவன் உட்காந்துருக்கான், பின்னால செல்வா பார்த்துக்கிட்டு டிரைவர் காணோண்டா. ஒரு ஈவருக்கு ஏதாச்சும் இருந்துச்சா அப்படி விட்டு போயிட்டான். ஸோ நம்ம வந்து 20,000 அடிச்சிட்டோம். ஸோ இந்த 20,000 அடிச்சா நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஆள் கெஸ்ட்டாக வச்சிருக்கணும். உனக்கே தெரியும். ஆமாங்க, அவங்கள கூப்பிடலான்னு இருக்கோம். அவங்களும் அந்த ஹவுஸ்ல பண்ணாடு இருக்கோம். ஆனா அவங்கள ஹவுஸ்குள்ள பண்ண போறியா? மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இல்ல நீ தான் சொன்ன. அவங்க ஹவுஸ்ல உங்களை வச்சு செய்யலான்னு இருக்கோம். நிறைய பேர் எஸ்ஜி ஹவுஸ்னு சொன்னாங்க. நான் போய் ஓகே the thing is நான் போய் எஸ்ஜி ஹவுஸ் போய் கேட்டேன். we checked it. Okay, the only problem was going to the SG house. There are snakes. இப்பதான் சொன்னான், பரவாயில்ல. இல்ல there are snakes and also அது வந்து அங்க வந்து drug addict நிறைய இருக்கு. so அது வந்து ப்ராப்ளமா இருக்கு. so நான் போலீஸே கேட்டேன். ஓ ஆமாவா? போலீஸ் எஸ்கார்டோடே போலான்னு சொல்லிட்டு கேட்டேன். they say it is not safe. Okay, so but they will try to get back to me by this weekend. so அந்த காடு முளைச்சிருக்கு அதுபடி நான் போயிட்டு அவன் போய் அந்த காட்டுல தேடி இல்ல நான் போயிட்டு ஒரு கார்டனர் காசு கொடுத்து அவனை வெட்ட சொல்லி அப்பதான் நம்ம உள்ள போக முடியும். அது வெட்ட சொல்றதுக்கு எனக்கு போலீஸோட பெர்மிஷன் தேவை. ஓ எஸ் சார், ஊரோட்டு வீடுறாது, ஊரோட்டு வீடு விட்டு நான் போய் சார் நான் பப்ளிக் சர்வீஸ் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் சார் நான் போயிட்டு ஊரோட்டு போயிட்டு மோட்டர்ல போயிட்டு கிட்டு. ஆமா பாத்துறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா சும்மா வெட்டிக்கிட்டு இருக்கேன். சும்மா அவ்வளவு பேர் வீடியோ வெட்டிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஹெல்ப் கம்பெனி கொடு, கம்பெனி கொடுக்குவா. SG house வந்து belongs to the bank, right? Like it's owned by is belongs to this one Selva Ganesan. But Selva நானும் நம்புறேன். STடா எனக்கு தெரியலடா, சும்மா அடிச்சு விட்டடா. இல்ல யாரா அந்த வீட்டு சொந்தக்காரன்? யாரும் இல்ல, it's abandoned house. That means the bank should be owns it, I think. But the only problem is the police say like நீ அதை பண்ண போறேன்னா கொஞ்சம் லீகல் பெர்மிஷன்லாம் தேவை, அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா ரொம்ப அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா we'll might opt for some other option lah. Yeah, so அது வந்து டைம் டிலே ஆகுது. They say at least I need 1-2 months permission. So நம்ம அடுத்த வாரம் பண்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. might be. ஆனா ஒரு பேய் வீடு தான், பேய் இடத்துல தான் பேய் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொன்னாங்க, டேய் செமெட்ரி போன்னு. ஆக்சுவலி சுடுகாடு வந்து இஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்ல, இது கிறிஷே சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஆக்சுவலி அது ரொம்ப குவைட்டா இருக்கும். லைக் பேய்லாம் வந்து ரொம்ப சமநிலையா படுத்து தூங்கிட்டு, அது வந்து பேயோட மெடிடேஷன் ஏரியா. சமநிலை லைக் சமநிலை சமாதினா அங்க இருக்கிற இடம். சமாதி தானே செமெட்ரி. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்றேன், அதையும் கேக்குறான். என்ன ஏன்னா அவன் சொன்னது எனக்கு கிளிக் ஆச்சு. ஆமா சமநிலையா? சோ அங்க எந்த ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்களா? அப்ப ஏன்டா வந்து தமிழ் சுடுகாடு இருக்கு, மலைக்காடு சுடுகாடு இருக்கு. இப்ப திருப்பி இன்னொரு பிரச்சனை சார், நாங்க வந்து ஒண்ணு பேசுறோம். ஸோ கமெண்ட்ஸ் 4 கமெண்ட்ஸ் இருக்கு.
Fox Demon Gaming has comment. Okay, mic setting 1 2 3. இப்பொழுது நான் அறிவிப்பது என்னவென்றால் Yes. டோசாப் 20k subs வந்துருச்சு டோய். SG House பங்களோல இருந்து அடுத்த எபிசோட் செய்ய போறாங்க டோய். நெக்ஸ்ட் வீக் எபிசோட்க்கு வெயிட்டிங். என்ன குடுகுடுக்க பாக்க குடுகுடுப்புக்காரவா நான் இப்பதான் ஒரு பெரிய இது சொன்னேன். ஆமா. அப்புறம் இன்னொருத்தர் சொல்ற திவ்யா ரோஷினி 6331. Please invite the editor as a guest in this podcast after hitting 30k. அவன் இந்த ஷூட்டுக்கே வர மாட்டான். இல்ல புரியல. ஆமாங்க. அவன் எபிசோட் வரச்சா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். உங்களுக்கு தெரியாது, முக்கால் நேரத்துல நாங்க 3 பேர் மட்டும் தான் கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. கரெக்ட். Actually you know what? நான் இந்த செட்டப் வந்து படம் பிடிக்கிறேன். நீங்க இந்த செட்டப் பார்த்துட்டு ஆமா actually you show ஆமா நீங்க நல்லா okay you know what I will show the setup. அது எப்படி இருக்குன்னு காட்டிறேன். நீங்க எபிசோட் வந்து நீங்க ஸ்டோரியில பார்க்கலாம். ஆமா புதுசா இருக்குல்ல இந்த மாதிரி. ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருமா ஷோலே இன்ஸ்டாகிராம் வந்து So அதே நேரத்துல இருந்து Kiran Nair has said when you see Krish adjusting his mic, you know he's dead serious about to share some crazy story. டபுள் மீனிங்கா சொல்ல வரது. அதுக்கப்புறம் தான் ஓ சீரியஸா பேச போறேன். அவன் ஏன் தெரியுமா மைக் சொல்லும் போது கிட்ட வந்துட்டு மைக் ரொம்ப இடிக்குதுல. இல்ல நான் ரொம்ப நவருவேன், அதனால அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்ப இப்படி நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? இப்படிதான் அக்கா So இன்னொரு கமெண்ட் என்ன சொன்னா, and a lot of people have agreed to this comment. Okay. They say 40 minutes in, just want to say it's kind of annoying to see Jeevan in this. Editor should have just focused on Chris' story rather than cutting to Jeevan's reaction because it's distracting to watch. என்ன கதை சொன்ன நீ? அவன் கதை சொல்ற. Please avoid this. Not saying it's not funny, but we are watching this on television and after some time this is really annoying for us. Hope can change the episode. Change the next episode. I'm kind of upset with Jeevan in this episode. Jeevan trying to cause day by day Chris' story and the way he narrates the story is improving. But thanks for bringing Shabby. So in the comment la என்ன சொல்லிருக்கேன், நிறைய பேர் சொல்றாங்க agree Jeevan is distracting Chris. நான் வந்து இவன் distract பண்றானா. So it's the highest viewed comment la. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. Actually இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன கதை சொல்ல இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீ தான் டாக்டர் திவாகர் தான். அவனோட ரியாக்ஷன் பார்த்து அவன் கெட்டு போயிட்டான். இந்த மாதிரி இன்சல் வந்து பிற்பாடு அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னடா இந்த எபிசோட் ஃபுல் எபிசோட்ல என்னை பார்க்கவே முடியாது. I'm going to just go blur myself. ஏன்னா நான் பண்றது டிஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. அதனால இனிமேல இந்த எபிசோட்ல இருந்து என் மூஞ்சியை பார்க்க கூடாது. 25,000 கிடைக்கும் போது நீங்க பாருங்கடா. எடிட்டர் வந்து வெட்டும் போது உங்க 2 பேர் மட்டும் தான் காட்டுவான், என்னை காட்டக்கூடாது. ஓ அந்த எடிட்டருக்கு சேலஞ்ச்ல எடிட்டருக்கு சேலஞ்ச். So after this what I'm saying, the editor you won't see me anymore. மீறப்படும். அப்படியே பார்க்கலன்னா அவன் வேலை காண போயிடும். எல்லாவும் பார்த்துப்பா. அவனோட நான் பேசிக்கிட்டு இருக்கோம், மூஞ்சி பார்க்க முடியாது. இப்ப இருந்து என்ன மூஞ்சியை பார்க்கவே முடியாது. ஓ என்ன கதை சொன்னேன்? இல்லடா அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன், கேவலமா இருந்துச்சு. என்னது அவங்க சொன்னது தமிழ்ல யோசிச்சு பாரு. என்ன சொன்னாங்க? யோ மூஞ்சி பகர் கண்டாவே இருக்குடா, சும்மா இரு. அவன் கதை சொல்லி இருக்கிறான், தஸ் பூசன் சைடுல உட்காந்து கேன மாதிரி கேன குதி மாதிரி பண்ணி இருக்க. ஆக்சுவலி இது காரணம் வந்து நீ இல்ல தெரியுமா, எடிட்டர் பண்ண வேண்டாம். ஆமா, ஏன்னா ஒருத்தன் பேசிட்டு இருக்கானா இன்னொருத்தர் மூஞ்சி காமிச்சினா அவன் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட கடுப்பா தான் இருக்கும். I was helpless. ஏன்டா இவன் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்க? ஆனா இப்பதான் தெரிய மாட்டேன்ல. சோ இந்த வாரம் வந்து நம்மள காலர்ல இருக்காங்க. இந்த வாரம் காலர் வந்து நான் செலக்ட் பண்ணல, பூன் தான் செலக்ட் பண்ணா. நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் காஃபியா ஃபில்டர் பண்ணி ஒருத்தன் கிட்ட கொடுத்தேன். ஒய்ச்சாடா. சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலருக்கு போவோமே. நம்ம பக்கத்துல வந்து நீ சென்சர் ஆயிடுவ தெரியுமா? ஆமாவா பாரு. So hi, welcome to Toss Up episode. நாங்க தான் உங்கள் ஆர்ஜேன்னு சொன்னோம், என்ன ரொம்ப துப்புறாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், I'm Jeevan, I'm speaking from Toss Up and beside me I have Chris and Puvadan. ஹலோ. சரி உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் இருக்கட்டும், maybe I just use பேர் இருக்கட்டும். ஓகே, உங்க பேரு இருக்கட்டுமா? சரி இருக்கட்டும். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னை பத்தி I'm from JB. And I'm 25 years old. Wow. இருக்கட்டும். கடைசி எங்க இருந்தீங்க? சும்மா வாயில வந்துருச்சுடா. ஓகே. வாயில வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே சரி இருக்கட்டும், உங்க கதையை சொல்லுங்க. இல்ல இருக்கட்டும், கதையை சொல்லுங்க.
சொல்லுங்க. சரி சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க? இருக்கட்டும். ஸ்டார்ட் பண்ணவா? இருக்கட்டும். சாமியன்மா என்ன கமலஹாசன் மாதிரி ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பிமா பாட்ரி. ஓகே, என்னோட ஸ்டோரி வந்துட்டு கோஸ்ட் ஸ்டோரி டைரக்டா இருக்காது. ஜஸ்ட் இன்கார்பரேட்டட் இன்டு a normal people ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கும். பாதி பேருக்கு பேய் கதை அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல, சில கதை நான் உங்களோட பாட்காஸ்ட்ல கேட்டதெல்லாம் என்ன பேய் பென்ட்ரைவ் கொடுத்துச்சுன்னு எல்லாம் இருக்குல்ல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. அந்த பேய் இந்த நர்ஸா இந்த குழந்தையை கடத்திட்டு போனாங்க எபிசோட். ஆமா ஆமா ஆமா, அந்த பிள்ளை தான் அடிச்சு விட்டுச்சுனா. சொல்லுங்க உங்க நார்மல் பேய் கதையை. About 2 years ago, என்னோட younger sister actually was in a long term relationship. அவங்க டேட் பண்ணாங்க. டேட் பண்ணி கொஞ்சம் ஆஃப்டர் 2 years அந்த மாதிரி வந்து she went for marriage arrangement நடந்துச்சு. she got engaged. up until that everything was okay. அவங்க ஃபேமிலிக்கு ஓகே, எங்க ஃபேமிலிக்கு ஓகே, no problem. But then right after the engagement, we started to notice like the groom's family, they don't like us very much. They don't like my sister very much lah. எனக்கு தெரியல என்ன இஷ்யூன்னு, பட் something related about like சொத்து அந்த மாதிரி. சொத்தா லைக் அவங்களோட சொத்தை வந்து என்னோட சிஸ்டர் எடுத்துப்பாங்க அப்படின்னு அந்த குரூமோட சிஸ்டருக்கு பயம் அந்த மாதிரி. உலகத்திலேயே இந்த நம்ம தமிழவங்க தாங்க சொத்து கண்டி அந்த பேய் பிரச்சனை வரும். சொத்து கண்டி வரும், எந்த பிரச்சனை வரும். அதான் சொத்துல இருந்து இப்ப வந்து கண்டிப்பா பிளாக் மேஜிக் லீட் ஆயிருக்குமே. பிளாக் மேஜிக் டா எப்படி இல்லாம இருக்கும். சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் ஹேப்பன். தென் என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா ஐ டோன்ட் லைக் ஈவன் நோ when it started. அது ஜஸ்ட் சண்டை நடந்துச்சு. My sister went to their house to talk about something, and they talk in a very improper way to my sister, and அது வந்து lead to a big argument. பெரிய சண்டை ஆயிடுச்சு. And my sister's husband actually அவர் வந்து வீட்டை விட்டு வெளியாயிட்டாரு. சிஸ்டர் கூடயா? சிஸ்டர் கூட இல்ல, அவர் தனியா வெளியாயிட்டாரு. பிகாஸ் they was just engaged at that time, and register actually நடந்துருச்சு. Okay. Just waiting for a traditional marriage lah. Father of the guy actually he's a bomo. யாரு? அந்த நான் சொன்னேன்ல என்னோட younger sister காதலிச்ச பையன், அவங்க அப்பா, அவங்களோட அப்பா actually a very famous bomo lah in JB. ஃபேமஸ் பொம்மோ இன் ஜேபியா? இல்ல, அந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய கத்து இருக்கு. உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா போமோ. உங்க அப்பா சீச்சி. சுண்ட கஞ்சியை குடிச்சிட்டு அரைபோதல உளறியாடா அப்பளி கூப்டோம். போ. ஓகே, சோ ஜேபி ஃபுல்லா உங்களுக்கு தெரியும்ல? Very large group of people know him lah, but வேற பேர் இருக்கு, but I cannot disclose. என்னமா பாஷா கதை சொல்லிட்டு? இல்ல, உங்களுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. இல்ல, உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய தில்லு. ஓமோ வீட்லயே போயிட்டு. இல்ல, but I didn't know about that at first lah. And another thing, என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு அந்த மாதிரி திங்ஸ் மேல நம்பிக்கை கிடையாது. So she just went on, நீங்க என்ன பண்ணா பண்ணிக்கோங்க, நான் பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? எங்க அப்பா அங்க ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அப்பா அந்த மாதிரி இருக்கும். அவங்க அப்பாக்கு நினைச்சது வந்துட்டு என்னோட தங்கச்சினாலதான் வந்துட்டு அவங்க பையன் அவங்கள விட்டுட்டு வெளியாயிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு பெரிய சண்டை வந்து until they came to our house, in front of house, சண்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்க ஏரியாஸ் ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போறது ரொம்ப குறவாச்சே. ஏன்னா நாங்கள்ல மொத போனோம், because they came to our house. ஓகே ஓகே ஓகே. another thing, என்னோட house in front actually police தான். So he already called the office there. ரொம்ப ஈஸியா போச்சு. கிராஸ் ரோட் தான். மாமனார் வீடு மாமியார் வீடு எல்லாமே பக்கத்துல இருக்கு. ரொம்ப கேர்ஸ் எல்லாம் பண்ணாருல, லைக் நீங்க ஃபேமிலியோட அழிஞ்சு போயிருவீங்க, அசிங்கமா எல்லாம் ஆக்சுவலி பேசினாங்க. the way that you shouldn't speak about a woman. ஓ சரி, நீங்க கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணுமா? சத்தியமா வேணாம். சொல்லி இல்ல, நம்ம வந்து ஆம்பளை அந்த மாதிரி பேசலாம். இல்ல நல்லா இருப்பியா? ஏய் சில்லி ஃபேஸ். சில்லி ஃபேஸா?
எதுக்கு இதெல்லாம்? Actually, it was worse lah. Until he dragged about my mom and everyone. Like he went with some guy. அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆமா ஹர்ட் ஆயிருக்கும். இதே தான் காமெடி பண்ண வடிவேலு சேம் பிளட். Yeah, why blood same blood? No, மம்மி பா. இல்ல இவங்க அதுக்கிட்டே சார் இந்த இப்படி சொன்னதெல்லாம் கொஞ்சம் அப்படி ரோட தாண்டி அங்க போய் பேசணும்னா நல்லா இருக்கும். ஆபீஸ் சொல்லுவாங்க. Apa tu? I tak tahu Melayu, I tak tahu bahasa India. Tapi you cakap kan ada passion sangat. I sakit tau. அப்புறம் அவர் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். After 2 months something, my younger sister actually started to distance herself from all of our family members, including the guy that she dated. ஓகே Dated lah. Okay. என்ன வித்தியாசமா பண்ணி இருக்கு? ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு. தெரிஞ்சிட்டு எல்லாம் அதுதான் கதையே. அதுதான் கதை. So, அதான் ரொம்ப கதையா? ஓகே ஓகே. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நான் மந்திரம் தான் கதைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மிட் நைட்ல வந்து yes சொல்லுமா. என்னமோ சொன்னீங்க போல. இல்ல சும்மா காத்து மட்டும் வந்துச்சு வாயில. ஓகே நீ ஏன்டா எடிட்டர் மாதிரி இருக்க? சொல்லுங்க. சோ அவங்க வந்துட்டு நைட்ல வந்துட்டு காடி ரேண்டம் பிளேஸ்ல பார்க் பண்ணிட்டு some days he won't even come back home. So we got கொஞ்சம் நேரம் இருண்டா காமா. we got really worried lah because என்னதான் இருந்தாலும் பொம்பளத்துல நைட் வெளியே இருக்காங்க அப்படி அவங்க கேரக்டர் அப்படியே 180 degree சேஞ்ச் ஆயிடுச்சு. She was a very understanding person before this. அது ஏன்டா முதுகுயா காமெடியா சொல்லிட்டேன். இவங்க தமிழ்ல நாம சிரிப்பாங்கம்மா. நீ வந்து உனக்கு இப்பதான் தெரியுமா அவங்கள பத்தி? சொல்லு. இல்ல தெரியும். ஓகே தாத்தா come back India. லஞ்சம். நீ கம் பேக்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கியா? சொல்லுங்க. காடி சொன்னமா பாத்து. அவங்க கேரக்டர் வந்து டோட்டலி மாறிடுச்சு. ரொம்ப ஹாட் டெம்பர், ரொம்ப அக்ரெசிவ். சம்டைம்ஸ் the things that she do the next day you ask her, எனக்கு ஞாபகம் இல்ல, நான் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி. So basically அன்னியன் மாதிரி இருக்காங்களா? கொலை பண்ணிட்டு கொலை அளவுக்கு போல சம்திங் லைக் அப்படின்றது அவங்க கேரக்டர் மாதிரி எடுத்தோட கொலை பண்ணலான்றாடி. இல்ல இதெல்லாம் சர்வ சாதாரணமா வாழ்க்கை நடக்கலாம். எனக்கு புரியுது. அதுக்காண்டி மத்தவங்க வாழ்க்கை நாசமா இருக்கிறது அவர் வாழ் பொழப்பா வச்சிருக்கிய நியாயமா இருக்கு அவனுக்கு. அவன் அந்த பொண்ணு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொலை பண்ணல. இப்ப என்ன நடந்துச்சு? கொலை வரைக்கும் போனா இப்ப இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படியே லீடிங் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு பசிக்கல பாரு கொலை பண்ணிட்டு ஒரு உட்கார பசிக்கலன்னு சொல்லிச்சு கொலை வரைக்கும் என்ன எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆன சையோட we started to think a lot like எப்படி இந்த இஷ்யூ செட்டில் பண்றது. ஏன்னா every time we try to speak to her வீட்ல பெரிய சண்டை ஆயிரும் until she go and try to lay her hand on my mother and father. அந்த லெவல் அவங்களுக்கு எங்க சொன்னலாம் இல்லையா? இன்னும் அரை இருக்கும் கொலை போறதுக்கு ஆமாண்டா. அரை எடுத்து அப்படியே கை மாறி அப்படியே கொஞ்சம் போகும். கை மாறி இல்ல கிட்ட போயிட்டு அப்படியே வரும் அடி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் பார்க்கணும்னு தோணும். ரத்தம் பார்க்கணும் இன்னும் ரத்தம் பார்க்கணும்னு தோணும். இல்ல அப்புறம் உயிரை எடுக்கணும்னு தோணும். எனக்கு இன்னும் ஓ மேல நீ எவ்வளவு பேஷண்டா பேசுறிய? யாராச்சும் நீ எங்கேயாச்சும் ரோட்ல நடக்கும்போது யாராச்சும் வந்து உன்னைய அட்ரஸ் கேட்டிருக்காங்களா? கொலை பண்ணிட்டே அவங்கள? அவங்க கடைசி அவங்க தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஆமா ஒரு தடவை காட்டுல காண போன ஒரு கதை சொன்னீங்க. அதான்டா யாரோ ஒரு டாக்டர் போனாங்க காட்டுக்குள்ள காண போயிட்டாங்கன்னு. இப்ப கடந்துற நீ தானா? நம்மளுக்கு ஒரு கால் இருக்கு. ஆமா இருக்கட்டும். அவங்கள பத்தி மறந்துட்டு இருக்கட்டும். உன் கதையை சொல்லுமா. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்க மை மதர் எங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாமி பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு பிஃபோர் தீஸ் நடந்த இஷ்யூஸ். இந்தியன்ஸ் ஆச்சு அது ஆஃப்கோர்ஸ் இருக்கும்ல. I started to see different places.
என்னது உஸ்தாஸ் பார்த்தாச்சு, காளிமாசாமி பார்த்தாச்சு, சைனீஸ் சாமி எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா ரிலிஜனும் எல்லா மாலுக்கு போயிட்டீங்க. என்ன மாலா? ஒரு ரிலிஜன் ஒரு மால் மாதிரி. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. நல்ல வேலை இந்த எபிசோட்ல எமோஜி தெரியுது. I mean ஒரு பிரான்ச்டா, ஒரு பிரான்ச். சரிங்க, சரி அவங்க கதை சொல்லிட்டோம். சொல்லுங்க. Okay, so we went about 24 places actually, கடைசி in the 2 years. 24? Yes, actually a lot, because every time நாங்க போய் அங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னுவாங்க, இன்னொரு இடத்துல வந்துட்டு அதுவும் இருந்திருக்கு, உச்சி முடிய பிடிச்சி புடுங்கிறதும் இருக்கு. இல்ல உச்சி முடி புடுங்கிருக்காங்க. Because they consider அங்கதானே like still we had to bury something in the cemetery. அந்த லெவல் வரைக்கும் கூட போய் செஞ்சோம், because we wanted to like make her normal again. இதெல்லாம் பண்ணீங்களா? ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பாத்தீங்க? அவங்க கிட்ட nobody can talk. சைக்காலஜிஸ்ட் பேசலாம்ல? நீங்க என்னது? ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பார்த்து அது ஏன் பேச முடியாது பாத்துருக்கலாம்ல? நாங்க பாத்துருந்தாலும் அந்த சைக்காலஜிஸ்ட் கூட அவங்களை கூப்பிட்டுவாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்குன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், பட் அவங்க ஒத்துக்கணும்ல. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கடா. மயக்க மருந்து போட்டா கூட்டு போக முடியும்? இது வரைக்கும் நீ சொல்ற எல்லா சிம்டமும் ஒருத்த கிட்னாப்பிங் கொடுக்குற எல்லா அறிகுறியும் நீ சொல்லிட்டு தெரியுமா? எனக்கு உன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. சரி, நீங்க முதல்ல கதையை முடிங்களா? இருக்கட்டும். Actually, we was very concentrated on our younger sister, me and my mom. Narula, my dad actually started to falling sick a lot. Actually, one by one thing happened, and appa vandittu sometimes eppadi solradhu, even small pain he cannot tolerate. சின்ன காய்ச்சா இருந்தாலும் லைக் அவரால முடியல, நெஞ்சு வலிக்குது, நான் செத்துறேன் அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் he's very childish. எங்க இருக்கு? Yes, like some men really cannot tahan any pain. அந்த மாதிரி பிஞ்சி மனசு சார். ஆக்சுவலி ரியலி அவர் பிஞ்சு மனசுக்காரர் தான். இஸ் வெரி லைக் ரொம்ப பாசக்காரர். ஓகே, சோ அவரு ஆக்சுவலி ஒரு கட்டம் வந்து பாத்ரூம்ல இருக்கும் போது he climb up the ladder to fix the light and he fell down. அன்னைக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த இஷ்யூ. he fell down. நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவருக்கு ஷோல்டர் சைடு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம் தான் ஆக்சுவலி the things started to go more serious. அக்கா தங்கச்சியை பாக்குறதா இல்ல அப்பா பாக்குறதான்னு சொல்லி தெரியல எங்களுக்கு. பட் we somehow actually put our interest more in my younger sister. அப்பாவை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டோம், because we thought like அவருக்கு பெயின் இல்லாம தான் அவர் இதை பண்றாரு. சும்மா he dropped down like I think he was only 40 kg or something like that. அவருக்கு வயசு எத்தனை? He is 59, but he was a very like அவர் லாரி டிரைவரா வேலை செஞ்சாரு. So he's very like active. வீட்டு மேல வந்துட்டு இந்த கபோன் போடுறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. he's very active. But somehow over the அந்த 1 yearல வந்துட்டு அவர் ரொம்ப அவரோட ஹெல்த் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு. we started seeing things in the house. ரூம்ல உட்கார்ந்து இருக்குன்னா I can feel like some presence, ஒரு black color figure shadowy-யா like crawling across my room. அங்க வந்து my mom won't be there, but I will feel like mom is actually standing there and talking to me. அந்த மாதிரி எல்லாம் வரும். என்ன அம்மா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் ஏமாத்துறாங்க. அப்புறம் at the same time வந்துட்டு இப்போ fiancé இருக்காங்க. we started to fight a lot for random things. சம்பந்தமே இல்லாம சண்டை வரும். and I started to have like weird dreams. The a lot of disgusting things like இப்ப டாய்லெட் அந்த மாதிரி things actually badனு சொல்லுவாங்க கனவுல காண்றது. டாய்லெட் வந்து பேட். ஆமா, like it's dirty placeல. so dirty placeல வந்துட்டு அந்த மாதிரி things இருக்கும். அந்த மாதிரி எங்களோட வளர்ந்தப்போ எங்க தாத்தா பாட்டி அதுதான் எனக்கு சொன்னாங்க. so அந்த மாதிரி எல்லாம் ட்ரீம்ல வரும். வெட் ட்ரீம்ஸ் கூட ஆக்சுவலி அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. and I started to like if I sleep the next day I open my eyes, then only I like conscious. Around the night தூங்குனா போனோம் அந்த மாதிரி. இது ஜின்னு வந்து யூசுவலா அந்த மாதிரி இருந்தா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட்.
Actually, my mom had this trouble. She had this like அவங்க younger ageல இருந்து she had something with her for a long time now. ஆமாவா? Yeah. And she actually had experience where my father maybe in the bathroom or something is bleeding or something. But when she turned beside her, மாதிரி இன்னொரு person அங்க படுத்திருப்பாங்க. Yeah, அவங்களுக்கு வந்து somehow it's said in a lot of places that அவங்களோட step mom actually do for her. That means your mom step mom la. மாமோட step mom அத பண்ணிருக்காங்க அம்மாக்கு சின்ன வயசுலயே அப்படின்னு. So அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா told me this is not right. எனக்கு அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு வர்றது சரியில்லைன்னு சொல்லி லைக் we was all over. எந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம். 1 year ago my father actually passed away. I'm so sorry for that. The thing is அவரு அந்த டைம்ல இருக்கும்போது we bring him a lot to hospital. லைக் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ வலிக்குதுன்னு சொல்லாத ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், ஒன்னும் இல்லைன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நிறைய ஃப்ரீக்வென்ட் விசிட் ஹாஸ்பிட்டல், சாமி பாக்குற இடத்துல சில இடத்துல லைக் ஒரு உஸ்தாஸ் கிட்ட போனப்போ அவர் உட்கார வச்சு he told us அவர் என்னமோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சு 3 ஜாமான்னு சொன்னாங்க. 3 பெண்டு அம்பி ரெடி பண்ணிட்டியா அப்படின்ட்டு. யாரு அந்த உஸ்தாத் சொன்னதா? எஸ், லைக் அப்பா was sitting in that உஸ்தாஸ் ஹவுஸ். அவரு படிக்க லைக் அப்பா started to do like அந்த ஸ்னேக்கோட கெஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. லைக் சம்திங் பாசிட்டிவ் அது வெளியாகிற மாதிரி. அந்த உஸ்தாஸ் செய்ய அப்பா கிட்ட கேட்டாங்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா அங்கிள், அங்க யாராச்சும் நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க லைக் அப்பா ஆக்சுவலி said yes, I can see someone standing at the doorstep. அவங்க வந்து வான்னு கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு செஞ்சு அந்த கடைசியில ஆக்சுவலி he's the one actually told us அப்பாக்கு வந்துட்டு his heart condition is very worse. அந்த அவருக்கு செஞ்சதெல்லாம் வெளியாக்கிட்டு he told this, please go and visit hospital. பட் அப்பயும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ ஒண்ணுமே இல்ல, திருப்பியும் அனுப்புனாங்க. 2-3 days இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் நாங்க ஃபோக்கஸ்டாவே இல்ல, அப்ப நாங்க வேற விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகணும். he actually tried to hang himself. Yeah, 1 week before he passed away, he tried to hang himself and we was actually at theater that time. theaterல படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கால் வந்துச்சு அப்பா தூக்க மாட்டேன் போயிட்டாரு அப்படி. யார் அடிச்சா? வீட்டுக்கு வந்து பார்த்தோம் my younger sister, அவங்க அப்ப வீட்ல இருந்தாங்க. என்ன படம்? அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. என்ன படம்? இல்ல டாக்டர் படம் பார்த்தோம், அந்த படத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல அந்த படம் சொன்னா நீங்க டைம் லைன் கண்டுபிடிச்சிருவீங்க. டைம் லைன் சொல்லக்கூடாதா? ஏன்னா நிறைய பேர் இன்வால்வ் பண்ணிட்டாங்க பிடிடி கேஸ் மாதிரி. உனக்கு இந்த கதைக்கு அந்த கதைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. அந்த பிள்ளை அப்படிதான் சொன்னிச்சு. அந்த பிள்ளை பிடி பேரே இழுக்கல, நிறைய பேர் இன்வால்வ். ஒரு வாரமா பிடி பத்தி இந்த ஒரு கேஸ் உனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம் இல்ல, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் அந்த கேஸ். நான் ஒரு தடவை தான் சொன்னேன். நீ இதை சம்மந்தப்பட்டிருக்கியா? ஹாலிவுட்ல போயிட்டு வந்திருக்கேன். ஹாலிவுட் பிரதம் ஏன்டா இங்க உட்காந்து சொல்லுங்க. பீத்ர டிடி கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், பீடி கூட போய் சொல்லுங்க. சொன்ன மாதிரி 1 week before he tried to hang himself. So quite rude with him la. Like உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, stop touching us like this. அந்த மாதிரி எல்லாம். And he was actually crying at that time. என்னால முடியல, லைக் எங்கேயோ கோசமான எம்டி ஸ்பேஸ பார்த்துட்டு லைக் என்னை கூட்டு போ அந்த மாதிரி எல்லாம் he was started to tell now. ஆனா எதனால அவரு சூசைட் பண்ணாரு? சூசைட் பண்ண ட்ரை பண்ணாரு. அவர் இறக்க போற அந்த டைம்ல he become very disoriented. So like he don't know what he's trying to tell us. அவர் சொல்றதெல்லாம் லைக் என்னமோ மாதிரி இருக்கும், என்னமோ என்னப்பா வளர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டு போற மாதிரி இருக்கும். Like usually like people go through very traumatic situation like this, right? I think your dad went through something very traumatic before going like this. So going through something like this, I think personally என்ன இருக்குன்னா அவரு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. So he disturbed that he started like hallucinating stuff. Not to say hallucinate, he's going through the stuff la. He's like, going through he's a very peak emotion, anxiety attack la வரும் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும். Plus you medication எல்லாம் எடுத்துக்கிட்டு side effects. ஆமா,
Yeah, it's HCS. yeah, He was yeah. under a lot of medication. Our Sika currently, the younger sister actually admitted him into hospital. I didn't even know he was admitted actually. Yeah, because I was working at that time and I was not in speaking terms with my younger sister because of the previous issues. The last I saw him was actually at my house. அதுக்கப்புறம் வந்து he went totally unconscious. We don't know what happened. He was actually conscious. அவர் still conscious ஆ இருந்தாரு. There was no indication that he was actually going to pass away. Okay. This was very sudden. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Then once he passed away, அப்பா வந்து இந்த coffin வச்சு வீட்ல வச்சிருக்கும் போது certain people that who come to our house actually take picture of my sister together with my father laying down there, sending to somebody in WhatsApp. With a smile on her face. இல்ல புரியல. எடுக்கிறவங்க வந்து போட்டோ எடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்களா? Like usually இப்ப ஒரு ஆள் pass away பண்ணிட்டாங்கன்னா funeralக்கு வரவங்க வந்துட்டு உள்ள வந்து உட்காந்து நலம் விசாரிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. So the particular person actually came in. She took pictures of my younger sister who was sitting right there, and then she took picture of my father laying in the coffin. Okay. She was sending to somebody via WhatsApp, and she was smiling actually. நான் அங்க முன்னுக்கு உட்கார்ந்துருக்கேன். coffin அந்தாண்ட she was sitting. coffin opposite la I was sitting. I can see. And that person actually connected to the guy's father. ஓமோட சிஷ்யன்லா? சிஷியனா என்னன்னு தெரியல. He's a girl actually. இருக்கலாம்ல, கேர்ள் இருந்தா சிஷ்யனா இருக்க கூடாதா? சிஷியன்னா காயில இல்லையா? சிஷி சொல்லும்போது அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கீங்க. இல்ல அப்ப கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? டிசைபிள்லாம் ஏதோ ஒன்னு. டிசைபிள். இல்ல நான் சொல்லுவேன், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த எபிசோட் நான் தெரியப்பட்டல சொல்லலாம். பொண்ணுங்கன்னா வந்து ஆம்பளைங்கன்னா சிஷியன்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்க தான் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அட்வான்டேஜ் இந்த மாதிரி சாமியார்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னடா? பொண்ணு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இது கேட்காம இருப்போம். என்ன ஸ்டிக்கி ரைஸ் இப்படி வச்சு என்ன வச்சு வாங்கடா. அது நீ சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். நீ சொன்னதுக்கு நான் தான் பதில் சொல்றேன். இப்போ கடைசி வரைக்கும் பிசு பிசு வரதானே. சரி நீங்க சொல்லுங்க. அவங்கள நீங்க திருப்பி அதுக்கப்புறம் பேசுனீங்களா? அது லைக் லீவ் லைக் acknowledge பண்ணீங்களா? She actually came to our house again. அப்பாவோட funeral முடிஞ்சிட்டோனோ, and she was talking like she was a mad woman. Like அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னமோ அவங்களும் என்னமோ அப்பா மாதிரி hallucinated-ஆ இருந்த மாதிரி வந்து she talked with my mom. அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவங்க லைஃப்ல அப்படி. அப்ப அம்மாக்கு தெரியுமா யாருன்னு அவங்க? Yeah, she actually one row opposite of our house. Yeah. என்ன நெய்பர் அப்பனா? ஆமா நெய்பர்னு வச்சுக்கலாமே. சொல்லாம சொல்றாங்களா? எப்படி சொல்லாம சொல்றாங்களா? அவங்க வந்து அப்படியே பூசணிக்கால பூசி அப்படியே அவன் டக்குனு கல் எடுத்து இதெல்லாம் மறைச்சிங்க. அப்படிதானடா நீ நினைக்கிறது. நீ எவ்வளவு மறைச்சாலும் அவன் டப்புன்னு கட்டுறாமா. நான் எப்பயும் சொல்றேன், அவனோட ஃப்ரெண்டா இருந்து அதை மட்டும் கத்துக்கிட்டேன். டேய் நடிடான்னு சொன்னா எனக்கு நடிக்க வராது, ஆனா நடிக்கணும் அப்புறம். சரி அப்ப இது வேற. சரி அப்புறம் அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? ஆக்சுவலி அப்பா பாஸ் அவே பண்ண டைம்ல இருந்து we totally lose faith. மீ வைப்ஸ் எல்லாம் வீட்ல இருக்கும். அப்பா ஆக்சுவலி ஃப்ரைடே அந்த ப்ரேயர் செய்வாரு. பட் அப்பா இல்லாத டைம்ல we didn't have the heart to pray again. So but still somehow my uncle, amma side uncle actually forced us to go see a place again in Kedala. ஒரு சாமி கோயில்ல சாமி பாக்குற ஒரு இடத்துல வந்துட்டு இல்ல நீங்க வாங்க கடைசியில ஒரே ஒரு தடவை அட்லீஸ்ட் அப்பா பாசவே பண்ணாரு, நிம்மதியா இருக்காரா இல்லையான்றத லைக் பாக்கலாம் அந்த மாதிரி கூப்பிட்டப்போ ஓகே ஃபைன். we was totally against it actually because fed up already. பட் அங்க போயிட்டு நாங்க பாக்கும்போது அங்க சாமியார் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா வந்து எங்க மேல எல்லாம் கோவமா இருக்காங்க சொல்லிட்டாரா? அவருக்கு வந்து கோவம் because we never acknowledged him during he was in his pain. அது படிக்கும் போதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்கல. அவரு நீங்க வந்து சாமியார் அப்படி கூட ஒரு குவார்டர் வாங்கி கொடுக்க சொல்லிருப்பாரு. கோட்டு வாங்கி கொடுக்க சொல்லல, மனசை விட்டு நீங்க பேசுங்க உங்க அப்பா கிட்ட. சரி அப்பா கிட்ட பேசுறது எப்படி பேசுறது? அப்பா இப்ப கொல்லி வச்சது ஆக்சுவலி நான் கரெக்ட்ல. ஓகே. ஐயோ சொல்லிட்டேனா? You don't have brothers like in your families? No. Okay. We all girls.
Okay. So வச்சது நானு. எனக்கு I'm the person that who usually like இப்ப அப்பா pass away, right? Until I sit down and think about it, எனக்கு நார்மலா இருக்கும். If I sit and think the day, then I'll start crying non-stop. I can control my emotions. So அந்த மாதிரி இருக்கறனால அப்பா funeral அன்னைக்கு இருந்ததுதான். அதுக்கப்புறம் I never cry. Very seldom. So அங்க போனப்போ he just told me, நீ வந்து மனசை விட்டு நீ அப்பா கிட்ட சாரி சொல்லி நீ பேசு, மனசார பேசு அப்படின்னு the guy actually told us. Okay. And அவருக்கு வந்து அவர் இன்னும் நல்லபடியா போகல. He's still somewhere here, but he cannot enter your house because some evil force is there stopping him from coming into your house. அந்த மாதிரி சொன்னாங்க. Okay. The force is blocking. என்ன Star Wars கதையா? இல்ல, the force blocking பண்ணிட்டாங்க உள்ள வர விடாம. சுவர் வச்சிருப்பாங்க. யூசுவலி எங்களுக்கு தெரியல, இறந்தவங்க வந்துட்டு வெளியே இருக்கிற ஈவில் ஃபார்ஸ் கிட்ட வந்து சட்டுன்னு மாட்டிப்பாங்க. இஃப் they didn't die in a natural way ன்னு சொல்லுவாங்க. Yeah, அந்த மாதிரி ஒரு தியரியும் இருக்கு. But I'm not sure how far that's true. Okay, so எனக்கு தெரியல, அவங்க அப்படி சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்ல 25 பிளேஸ்ல பாத்திருக்கேன், விதவிதமா பாத்திருக்கேன். புஃபே டின்னர்க்கே போயிருக்கேன். சொல்லலாம் ஆக்சுவலி வித்தியாசமா ஒரு இடத்துல வந்துட்டு மினடாகு இருக்குல்ல. Miyaragu, okay. What's Miyaragu? Okay, I told you, right? The baby, they will melt the oil, they'll take out, extract the oil. That's Miyaragu. போன வாரம் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் சொன்னா தெரியுமா, அந்த அது குமந்தவங்களோட செய்யறதுக்கு அந்த எண்ணெய் அது பேர் வந்து மியடாகு. டாகுனா சின். I don't know why Miyadagu, but they call it so chin oil la. Chin oil. Chin oil. சொல்லுங்க. Because they take from the chin of the baby. இவ்வளவு என்ன தமிழ்ல சொல்லிட்டு இருந்தேன், அது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுது, இங்கிலீஷ்ல சொல்லுது. So அது கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து like if my father's age is 59 eggs அவங்களுக்கு வேணும். 59 eggs யாருக்கு கேட்டது? சாமியார் கேட்டாரா? அந்த ஒரு பர்టిక్యులர் பிளேஸ் நாங்க போய் பார்த்தது. இது வந்து ஒரு மாசம் செலவு ஜாம முடிஞ்சு. But it's not only for me. But the thing is, it wasn't only for my father, you know. It's for every person in the house. Oh. Like we actually 4 daughters. அப்பா அம்மா imagine ஒரு ஆளு வந்து 58 முட்டை வாங்கி கொடுக்கணும். Like அப்பாக்கு வந்து 59, so 59 egg. அம்மாக்கு வந்து 45, அம்மா 45 egg. ஓ வயசு தகுந்த மாதிரி. அவன் actually கோழி பண்ண வைக்க இல்ல அவங்க மச்சி என்னால முட்டை விக்க முடியல இந்த வாரம் நெல்லி, நான் உனக்கு சேல்ஸ் அடுத்த வாரம் 60. அவன் வந்து அந்த சைடுல பிசினஸே ஓடுது, நிறைய முட்டை பண்ண வச்சிருக்கேன், எதுவுமே ஓட மாட்டேது, அடுத்த வாரம் பாரு இந்த பரிகாரசி அடுத்த வாரம் அதுக்கு சரி சாரி கொலா மாசு ஒரே நாள் 100 முட்டை வச்சு சார். எனக்கு இப்பதான் பிசினஸ் பிளான் நல்லா கிடைச்சு. ஆமா இப்படி அவன் 2 பேருக்கு பிசினஸ் பண்ணிருக்கான். சோ ஒரு சாமியார் இங்க உள்ள இங்க மாத்தி கொடுது, இங்க உள்ளது இங்க மாத்தி கொடு. சிவாஜி இல்ல ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு 4 வட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அது மட்டும் கேட்டிருந்தாச்சு I would understand la, maybe he's trying to trick us or something. But then he asked like 7 கடல் தண்ணி, 108 வகை பூ, flowers. Where am I supposed to find? என்னால வந்து ஒரு கேவலமான ஐடியா. 7 கடல் தண்ணி எங்கெல்லாம் போய் எடுக்கணும் தெரியுமா? யோ மூத்திர தண்ணி கூட 7 கடல் தண்ணி. அரே நான் என்ன பூத்தோட்டமா வச்சிருக்கேன். ஃபேரியில போயிட்டு குதிச்சிட்டு கடல்ல கொஞ்சம் தண்ணி கப்பல் போயிட்டு இருக்கும் போது இருங்க இதுதான் 7வது கடல். என்ன ஒரு லாஜிக். 7 யோ நான் உன்கிட்ட வந்தது 100 வழிக்கு செலவு பண்ண சொன்னா நீ 1 லட்சம் சொல்ற. அது பேச எங்க அப்பா வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும், அவர் கோவமாவே இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த கோவத்தை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ 7 கடல் போயிட்டு 108 ஃப்ளவர் எடுத்து இல்ல ஹிமாலயால போயிட்டு டாப் உச்சியில போயிட்டு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஐஸ் கட்டி எடுத்து வர சொல்ல. ஆனா கரைய கூடாது, ஒரு அளவு தான் ஐஸ் கட்டி கரைய கூடாது சொன்ன ஒரு அளவு தான். ஐஸ் கட்டி எடுத்து இமயமலை எடுத்துட்டு டோஹால வந்து அது வந்து ஐஸ் கட்டியா வந்து நீ நட்டு வைக்கணும். மவுண்ட் பூஜில போயிட்டு அந்த எரிமலை குழம்பு எடுத்துட்டு வரணும். ஜப்பான் குழம்புலாம் சாப்பிட எரி குழம்புன்னு சொல்லுவாங்கடா அது.
லாவா சரி அவர் என்ன ரிக்வெஸ்ட் வச்சாரு? 7 கடல் தாண்டி உனக்காக வந்தேனே. அவரை ஜீன்ஸ் படம் ஒரு தடவை காட்டியிருக்கேன். ஆமா அதான். Actually, the more funniest thing is, அந்த மாதிரி ridiculous-ஆ அவங்க request பண்ணும்போது, the person who actually helped to bring us there, and the person actually எங்க கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. Because we didn't trust. We was actually making fun of them behind. நீங்களா வரீங்க? அவர் இல்ல அவர் வந்து டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காரு. ஆமா நினைக்கிறேன். அதுவும் ஒரு பிசினஸ் தான் சாமி. யாருமே ஊர் சுத்தி பார்க்க மாட்டாங்க. இரு வரேன் 7 கடை சார், நாங்க 7 கடைக்கு ஆஃபர் நினைச்சு பாரு. இதெல்லாம் ரிக்வெஸ்ட் வந்தோடனே கதவு திறந்தோடனே, சார் எங்கிட்ட முட்டை இருக்கு வாங்கிக்கிறீங்களா? ஓகே. இங்க திரும்பினோடனே எங்கிட்ட பேக்கேஜ் இருக்கு. என்ன எல்லா வாரத்துல அந்த நானும் அப்படிதான் படத்துல இவன் யாரும் முட்டை அடிச்சிட்டு போறான், இவன் எப்படி கரெக்டா முட்டை அடிச்சு தொலைச்சிட்டு போறான். வெளியா கோயில விட்டு வெளியா நாங்க தான் அந்த 7 கடல் கூட்டு போறோம். வாங்க சுற்றுலா பயணம் போகலாம். பக்ருதீன். அப்புறம் தமிழ் சினிமா ரிவ்யூல 7 கடல் தாண்ட போறீங்க, இப்போ ஒரு பேக்கேஜ் என்னது ஜிடி டிராவல்ஸ் போங்க. அது விடுமா, நீ சொல்லு. மனசுல உள்ள இதெல்லாம் இறங்கிருச்சு. எவ்வளவு நாளா எனக்கு கேட்கணும்னு இருந்துச்சு தெரியுமா இந்த இது. நான் இந்த பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு இருந்தேன், 7 கடலை பத்தி. ஏன்னா இந்த மாதிரி எல்லா சாமியோட சொல்ற ஒரு விஷயம் நான் காமனா 7 கடல்ல போயிட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 7 கடல் தண்ணி வச்சு என்ன செய்வாரு? அது 7 கடல் வந்துச்சு ஒடுக்க மாட்டேங்க. நான் லேபிள் போட்டு நான் ஒரே மினரல் தண்ணி எடுத்துட்டு நான் 7 கடல் மாதிரி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணில இருந்து கொஞ்சம் சுகர் போட்டு இன்னும் சுகர் இருக்கு. அது அந்த கடல் வந்து கொஞ்சம் இனிப்பு நேரம் அதிகமா இருக்கு. டயபெட்டிஸ் அந்த கடல்ல வந்து என்னது சீனி தூக்குற கப்பை வந்து முழுகிருச்சு. அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இனிக்கும். அப்புறம் இது மட்டும் கொஞ்சம் கசக்குது. அதாவது வெயில் கொஞ்சம் மேட்டர் பண்ணிருச்சு. ஆட்டி போட்டு சொல்லுமா. ஒரு சொன்ன இடத்துக்கு இப்படியா? ஓகே ஆமாங்க, மனசுல உள்ள காண்டெல்லாம் இப்பதான் வெளியாகுது. நீ சொன்னியோ இல்லையோ, இதுக்கு மேல இவனாச்சும் 7 கடல் சொன்ன. அது just one place, another place I went, அவரு என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஸ்கூல் படிக்கும் போது அந்த கடைசி பாத்ரூம் டோரை வந்து பூட்டி இருந்த கதவு நீங்க திறந்தீங்களா? Actually, okay, again, சின்ன வயசுல குப்பை போட்டுருப்பாங்க, நீ ஒண்ணுக்கு போயிருப்ப, அந்த ஒண்ணு திருப்பி எடுத்துருவான். ஏன்னா டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கா. இல்லடா, what he meant was, சொல்லுங்க என்னது? what he meant was, actually என்னோட ஸ்கூல் பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு பூட்டி இருந்த கதவை நீ வந்து திறந்துட்ட. சோ அங்க ஆக்சுவலி பண்டு பண்ணுவ மாதிரி அங்க இருந்துச்சு. நானே பூட்டி திறக்க வேண்டாம், டாய்லெட் இருந்த கதவு திறந்து தாண்டா ஆகணும், போய் தாண்டா ஆகணும். அது பூட்டதான் செய்யணும். இன்னமும் ஹாரி பாட்டர்ல வர அந்த பேய் மாதிரி அந்த பேய் வந்து பேசும். எவனோ உள்ளுக்கு இருந்திருக்கான், அவன் கவுது பிடிச்சி வெளியே போனா இன்னும் முடியல சார், இருக்கட்டும் நான் பிடிக்கிறேன். அப்புறம் But highlight என்னன்னா, I argue with him. அவர் சாமி பார்த்துட்டு இருக்கும்போது I argue with him. I never open any door. அங்க போய் பாத்ரூம் பிரச்சனை. நான் அந்த கதவு நான் திறக்கல. இது 8 நீ 5 வயசு இருக்கும்போது கதை சொன்னா, நீ வந்து 5 வயசு மெமரி வச்சுட்டு சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. ஆக்சுவலி அந்த பிளேஸ்ல தான் வந்துட்டு அந்த ஒரு ஸ்மால் கேர்ளோட ஆவி தான் எனக்குள்ள பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் என்னோட உச்சி முடிய பிடிச்சிட்டாங்க. உங்க உச்சி முடி பிடிச்சிருக்காங்க. சாமி 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 இல்ல, இந்த உச்சி முடிய புடுங்கனா அந்த லாக் சரியாயிரும். என்ன சாமி சொல்றீங்க? இந்த உச்சி முடி புடுங்கனா எப்படி சாமி அந்த லாக் சரியாயிரும்? எப்படி ஓட்டம் ஓடும்? So yeah, இது actually just one of the place
இந்த மாதிரி இன்னும் இல்ல, நிறைய ஆனா பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை. ஆனா தாப்பாக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சு? தாப்பாக்கும் தப்பா இருக்கு சாமி. அதுதான் highlight. Wherever we go, பாப்பா போட்டு தப்பா போச்சு அப்பா. சொல்லுமா. Actually wherever we go, every time நாங்க அப்பாக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு சொல்லி பார்க்கும் போதெல்லாம் அங்க போறவங்க எல்லாமே லைக் எங்க ஹோல் ஃபேமிலி பிக்சர் எடுத்து பார்த்துட்டு ஓகே எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. ஒரு ஜோடிக்கு வந்துட்டு 500. அவங்க அப்படி எங்களுக்கு மொத்தம் அந்த மாதிரி நினைச்சிடுவேன். இந்த ஃபேன் வச்சா இன்கம் இந்த வாரம் வந்துருச்சு, ஒரே விளக்கெண்ணையா கடத்திருக்கு. இந்த ஃபேன் வச்சிருந்தா அடுத்த மாசம் 2 மாசம் ஓட்டும். சொல்லுங்க. But sometimes it actually felt சில பிளேஸ்ல we actually fell through. அவங்க ஏதாச்சும் ஜாமா கொடுப்பாங்க. இப்போ சால்ட்ல தான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஹவுஸ்க்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நாங்க வீட்டுல போடும் போது அம்மா யூஸ்வலி பயப்பட மாட்டாங்க. பட் அவங்களே பயப்படுற அளவுக்கு லைக் இட் வாஸ் லைக் அவங்க ஃபேஸ் அதுகிட்ட காட்டுறது அந்த மாதிரி எல்லாம். அந்த கோஸ்ட் அந்த வீட்டுல இருக்கிற என்னதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுல இருக்கிற அந்த ஷேடோவி ஃபிகர் வந்து ஷோ த ஃபேஸ் டு மை மாம். அந்த மாதிரி அவங்க செய்யும் போது நீ இந்த பேயை பாத்திருக்க? ஐ won't call it ghost. ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைப் ஆஃப் ஜஸ்ட் சோல். நான் பார்த்தது வந்துட்டு டோட்டலி பாடி வந்து ஃபுல்லா பிளாக், பேர்ன் பண்ணி ஃபேஸ் எல்லாம் பேர்ன் ஆகி ஒரு இருக்கிற ஒரு பர்சன். ஒரு பால். அது என்ன ஒரு பால்? அந்த மாதிரி ஒரு பால். எனக்கு எப்படி வந்துச்சு? ஃபுல்லா கருப்பா இருந்துச்சு, எல்லாம் பேர்ன் ஆகி ஒரு பால். ஒரே ஒரு பால் சாமி. ஆக்சுவலி நீ 7 கொண்டம் எடுத்துற. அப்புறம் அந்த உருவம் தான் அந்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்க. நாங்க ஆக்சுவலி ஒவ்வொரு டைம் the funny thing is every time we go somewhere when we come back seems like we attracted more problem rather than resolving the one that we already ஆமா have. கண்டிப்பா நீ ஃபைனான்சியல் ப்ராப்ளம். நீ இந்த மாதிரி சாமியார் பேருக்கு தனியா லோன் எடுக்கணும் போல இருக்கு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இல்ல, சம்திங் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல எங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் ஃபீல் பண்ணுமா, இன்னும் ஒயிட் ஷேடோவி ஃபிகர் மாதிரி இங்க அங்க போவோமா, சாம்பாக்க போவோமா, தென் திரும்ப வருவோம் அந்த ஷேடோ வந்துட்டு பிளாக் கலர் ஷேடோ தெரிய ஆரம்பிச்சிடும். so every time like different even actually அந்த black color shadow என்னமோ சொல்ல வந்திருக்கு. நீ அவங்கள பாக்கறது நானே உன்கிட்ட சொல்லிடுறேன் என்ன பிரச்சனை. ஏமா நீ அந்த 2 முட்டை கொடுத்தா போதுமா? 50 முட்டை எல்லாம் வேணாம். முட்டை கொடுக்கல சொல்லி ஒரு முட்டை ஒரு நீ காலம் வந்துட்டமா, அதாம்மா பிரச்சனை. அப்புறம் but the thing is actually அந்த மாதிரி பாக்குறப்போ எங்களுக்கு எப்படி சொல்றது, the things actually happened. We know we was not hallucinating because அந்த sleep paralysis னு சொல்றாங்கல்ல, அந்த தூக்கத்துல நடக்கிறது, அந்த தூக்கத்துல நடக்கிறது ஸ்லீப் பேரலிசிஸ்னா உன்னால நவர முடியாது. ஸ்லீப் ஓகேனா நீ நவறேன்னு அர்த்தம். இல்ல தூக்கத்துல அவங்க நடக்கிறது, தூக்கத்துல நடக்கிற விஷயம். No, இப்போ நீங்க படுத்துட்டு இருக்கும்போது அமுக்குற மாதிரி like you cannot அது sleep paralysis தான, not sleep. ஆமா இந்த மாதிரி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பதில இருந்து நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவனே. நடக்குதா? சொல்லுங்க. நீ mean like தமிழ்ல happening அது எப்படி நீ வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படம் பார்த்தனா இது எப்படி இருக்கு? பேய் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணுது. இது வந்து இங்கிலீஷ்ல சொல்லும்போது இட்ஸ் வெரி ஹேப்பனிங் யூ நோ. ஓ அதனால தான் அது ஹேப்பனிங். ஜோக்கான கதை, ஜாமாவோட கதை. நீங்க அந்த கருப்புருவம் பார்த்ததுன்னு சொன்னது ஸ்லீப் பேரலிசிஸ் டைம்ல தான் இல்ல நேரடியா பாத்தீங்க? அது வந்து நேரடியா when I was actually awake and conscious, I was just scrolling my Insta. நான் மெனுக்கு பாக்கும்போது I see that shadow. Okay. அந்த shadow விட actually it was more clearer than the shadow. அதுதான் அந்த first time நான் அந்த whole figure நான் பார்த்தது. What was your reaction? I like okay maybe நம்ம யோசிச்சிருக்கலாம், பார்த்துட்டோன்னே பயந்து ஓடுவானே, பட் அந்த டைம் I was just shocked. அங்க இருந்துச்சா நான் ஏதோ யோசிச்சேனா இல்லையா? ஆனா அந்த ஒரு தடவை பார்த்ததுல you have noticed that மொட்டை. No, it was just like
எப்படி சொல்ல, ஒரு டோட்டல் பேர்ன் மேன். ஹேர் கிடையாது, க்ளோத்ஸ் கிடையாது, நத்திங், ஜஸ்ட் பேர்ன் பாடி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. என்னோட அந்த பர்டிகுலர் ரூம்ல நான் படுக்கும் போது ஒன் சைட்ல நான் படுத்தேன்னா ஐ won't like have any this kind of things. அந்த தூக்கத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பட் if I sleep on the opposite side, I'm not sure why, I will feel like I want to shout but I cannot shout. என்னோட கையெல்லாம் I want to move, I want to like call my mom but I cannot. அது worse. அது ஆக்சுவலி இந்த 2 yearsல வந்து இன்னும் worse ஆனிச்சு. இந்த ஆஃப்டர்நூன் டைம், ஈவினிங் டைம்ல நான் நேப் எடுக்க முடியவே முடியாது. நான் நேப் எடுத்தேன்னா அது நடக்கும். And the thing is, அந்த விஷயத்துக்கு நாங்க போய் பார்த்தபோது what they told me, என்னோட வீட்ல யூசுவலி மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கும், இன்னொரு பாத்ரூம் கிச்சன் சைட் இருக்கும். என்னோட ரூம் ஆக்சுவலி கிச்சன் சைட் தான். ஸோ அந்த கிச்சன் சைட்ல உள்ள பாத்ரூம் இட்ஸ் மைன் அண்ட் nobody ever goes in there. அது நான் தான் பார்த்துப்பேன். அந்த பாத்ரூம்ல தான் ஒரு மாதிரியா போர்ட்டல் மாதிரி இருக்கு. ஓகே. அங்கதான் வந்துட்டு சம்திங் தட் followed me stay. அதுதான் வந்துட்டு கிரியேட்டிங் திஸ் மச் ஆஃப் இஷ்யூஸ் ஃபார் மீ, அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அதுவும் எனக்கு ஃபீல் பண்ணி பிஃபோர் தே டெல் மீ ஐ குட் நோட்டீஸ் லைக் whenever நான் அப்பதான் ஃபுல்லா வாஷ் பண்ணி கிளீனா வச்சிருப்பேன், மாத்திரப்போ ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஸ்மெல் அடிக்கும். லைக் புத்து லைக் ட்ரைனேஜ் ஸ்மெல், அந்த மாதிரி. அது நாட் வெரி காமன் இன் அவர் சைட்லாம். அது சடன்லி அடிக்கும். அண்ட் ரைட் ஆஃப்டர் ஐ வாஷ், அவ்வளவு சோக்கரத்துல போட்டு தேயின்னு தேய்ச்சி விட்டுருப்பேன், அந்த வாடை வரும். இல்ல இப்ப எனக்கு என்ன புரியல, நான் இதுல ஒரு கதையில so you have like 4 different issues going on in your family, you know. ஸோ ஒன்று உங்க சிஸ்டரோட அவங்க வீட்டு ஃபேமிலியோட ஒரு பிரச்சனை, ஐ மீன் த போமோ அது. ஸோ இப்போ அவங்க தான் விட்டாங்கன்னு சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை. இன்னொன்று யோர் ஃபாதர் சைட் வந்து அவரு இறந்துட்டாரு, அவர் ஒரு காண்டில் இருக்காரு, அது ஒரு விஷயம். அப்ப வீட்டுல ஏதிக்கே ஒரு மொட்டை கிழமை இருக்கான், அது ஒரு விஷயம். அப்ப பாத்ரூம்ல வந்து ஒரு போர்ட்டல் திறந்திருக்கு. ஏமா நீ வந்து என்ன நீ ஹாரி பாட்டர் எடுத்துக்கிறியா? I wish I could tell you that this was all like I'm just imagining and lying to you, but actually this thing happened in I think 1 year plus in the thing continuously நடந்துச்சு. One day ஒரு issue இருந்துச்சுன்னா another day இன்னொரு issue வரும். Like it wouldn't let us to concentrate on my father or my sister at that time. Is this place, are you still staying in the place? Are you still staying? Yeah, still at the same house. So நாங்க வந்து பாட்காஸ்ட் பண்றதுக்கு ஒரு பேய் வீடு தேடி இருக்கோம். அங்க வரலாம், அந்த போர்ட்டல் உள்ளுக்கே நாங்க பண்ணலாம். இப்ப யூசுவலா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு எப்படியாச்சும் ஒரு கட்டமாவது வந்து you will understand that இதுதான் எல்லாமே காரணம். அட்லீஸ்ட் உங்க மன திருப்திக்காவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். Have you got that answer, like why is it all this happening, or just you feel like oh இந்த போர்ட்டல் தான் காரணம் எல்லாத்துக்கும்? Actually எனக்கு அந்த மாதிரி தோன்றதை விட I started to blame myself and my mom also started to blame herself. Like நம்ம என்னமோ தப்பு பண்ணிருக்கோம், we are bad people, so that's why all bad things is happening to us. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்னும் தாட் வர ஆரம்பிச்சு. லைக் ஒரு ஆள் சொல்லுவாங்க இங்க போய் பாருங்க உங்களுக்கு நல்லா ஆயிரும் அப்படின்னு, நாங்க போய் பார்ப்போம் எங்களுக்கு எதுவுமே ஆகாது. Then it continued until we lost a lot of money because of this actually. தூக்கம் இல்லாம ஒர்க் முடிஞ்சு, தூக்கம் இல்லாம ஒர்க் முடிஞ்சு போற இடம் எல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்புவாங்க. பட் at last I still lost my father, so what's the purpose of all of that those things? அந்த மாதிரி ஒரு கோவம் தான் வந்துச்சு. And this thing is actually still continue ஆகுது. We still feel like இந்த பழைய old coins, burn ஆன coins, எங்களோட அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் லேண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்துட்டு நிறைய அம்மா கிளீன் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, வீசுவாங்க, திரும்பியும் எடுப்பாங்க, வீசுவாங்க, கிளீன் பண்றப்பெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். அதுவும் லைக் ரிலேட்டட் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங். சம்டைம்ஸ் வீட்டு முன்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியா லைக் எண்ணெய், அது இன்னமும் ஒரு எண்ணெய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு லைக் பிக் ஸ்பாட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் அந்த ரோல இந்த வீட்லயும் இருக்காது, எங்க வீட்டு முன்னுக்கு மட்டும் அது கண்டிப்பா இருக்கும். கிளியர் சம்படி செஞ்சு வச்சிருது, அது ஆப்வியஸா தெரியுதுல. அது இப்படி சொல்லிருக்கலாம், செஞ்சு வச்சது. அது என்ன இங்கிலீஷ் ஆக்சென்ட்டோட பேசிக்கிறேன் இல்ல ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. So are you all not moving out of the house? We actually planning to, but as I said அப்பா இப்போதான் சொல்றேன். ஓகே, ஓ இது ரீசன் நடந்த கதையா? அது டைம் மாத்தி சொல்லுது தெரியல, அது எனக்கே தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் நடந்த விஷயம். கண்டினியூட்டி ஒழுங்கா சொல்லுமா, நீயே கதையை நீயே ஸ்லிப் ஆடுற. நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மறைக்க ட்ரை பண்றேன், அப்பப்ப ஸ்லிப் ஆயிருது. சரி so okay, so it's still very recent.
and you guys are still processing all this lah. correct. அதனாலதான் actually like we still couldn't find an answer because last ஒரு இடம் போனப்ப கூட they told us அப்பாவோட soul வந்துட்டு still stuck with some the person who did all this thing to us. எல்லாத்தையும் டார்கெட் பண்ணாங்க one by one. You finish the head of the house, second the mom, and then third the actually highlight என்னன்னா அந்த வீட்டு மனுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா I told you right. அந்த பிரச்சனை இல்ல I went in front and shouted at the father because அவங்க பேசின words I'm young, I know I'm young, but I've seen a lot. என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். So when they talk, அப்பா வந்து ஆத்திரத்துல கத்திட்டு இருந்தாங்க, அம்மா just like went silent. ஏன் இப்படி நடக்குதுன்னு. So I went in front and actually argue with them. அந்த ஆளு என்னதான் சொல்லிட்டு போனா, நீ பாரு உனக்கு என்ன ஆகுதுன்னு. யார் சொல்லி இது பண்ணது? அந்த மாமனாரா போமாவா? Yeah, அவர்தான் என்கிட்ட கத்தினாரு actually. And even he shouted my fiancé, நீ பாரு என் பையனுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கும் ஒரு நாள் அந்த பிள்ளைனால அப்படின்னு சொல்லி he shout and went. So like it seems like they targeted one by one. எல்லா இடத்துலயும் பிரச்சனை கொடுத்து எங்கேயோ கான்சென்ட்ரேட் பண்ண விடாம like totally like the peace is not here anymore. Like we are broken really. The family எல்லாம் இதுக்கு முன்னாடி அப்பா இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி இல்ல. Have you all ever tried இந்த மாதிரி இருக்குன்னு தெரியுதுல, so have you all ever tried going someplace else and just like okay, let's just take a vacation like for 1 week and just stay in a place where we feel much more at ease? அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க? நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். நாங்க ஆக்சுவலி சும்மா அந்த பின்னிங்க்கு அந்த மாதிரி நாங்க போயிட்டு வரும்போது அங்க நாங்க ஸ்டே பண்றப்ப we will feel like very like okay, very relief in the mind full-ஆ clear-ஆ இருக்கும். We come back to house. Yes, ஆனா the thing is my mom is very attached to this house because அவங்க அப்பா கூட வாங்கினது. நான் என்ன தர சொல்ல, இது எனக்கு இந்த நம்பிக்கைலாம் இல்ல, because I feel சில ஹவுஸ்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப இருந்தது. So I feel like நீங்க இந்த மாதிரி எனக்கு இது ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல, but I feel like வீட்ல இந்த என்ன ஓமம்லாம் பண்ண ட்ரை பண்ணீங்க? அது அப்பா இருந்து நான் சொல்ல முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டைம் வரலையா? So I think like because it's still very recent, I think ஒரு வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுல. So எனக்கு இந்த ஹோமம் ஏதாச்சும் பண்ணா மேபி அது கொஞ்சம் கிளென்ஸ் பண்ண. But I just think like நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல சுத்தி என்னது மஞ்சள் தண்ணி இல்லைன்னா மாடு கொஞ்சம் அந்த கோமியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா it seems like your mother is very attached to the house and she's feeling very negative about things. So to ease her mind, maybe you can try this. So enni gettina okay, even though if let's say the whole house is being cleansed and everything, right, psychologically they are already affected. Yeah, so adu வந்து back to back it's going to run better is move out from that place. No, you நம்ம move out னு சொல்ல முடியாதுடா. அவங்க financial struggle எப்படி இருக்கு நீ பார்க்கணும்ல. So why I'm saying this is நம்ம யங்கா இருக்கறனால we are very logical people, right? So the older generation I feel like they are a bit more they believe emotionally attached. So I think the emotion is what triggering everyone. That like உன் friend வந்து பக்கத்துல கோவமா மூடாடா இருந்தா உனக்குல மூடாடா ஆயிரும்ல. Yeah, but even if you solve this thing, is what's the guarantee it's not solved? It's just like putting the mom at ease. So at least இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு பிலீஃப் இருக்குன்னா அந்த பிலீஃப் வச்சு தான் நீ அவங்க வந்து சால்வ் ஆனா அது ஒரு வருஷம் அவங்க இல்ல ஒரு வருஷம் போமல பண்ணாங்க, போய் கோயில போய் அர்ச்சனை பண்ணா இன்னும் நீங்க அந்த மாதிரி பண்ணா like what is it? I think what you can do is I think it's because a loss has happened and your mom is very very feeling down. And I think that's what is affecting the house. Is I think basically she is feeling down. So அதனால உங்களுக்கு எல்லாருமே வந்து அந்த வைப் இருக்கு. So she is feeling really down. And also நான் இப்பே சொல்றேன், அம்மாவா நம்ம ஓல்டர் ஜெனரேஷன் வந்து இந்த சொந்தக்காரங்க பேச்சு கேட்டே ரொம்ப யோசிக்கிறாங்க. சோ அது நானே கட் பண்ணி விட்டுட்டேன் அவங்க சைடு எல்லாத்தையும். சோ அது நோ ப்ராப்ளம். நீ கட் பண்ணி விட்டாலும் ஒரு அம்மா வந்து அந்த எனக்கு சொந்தம் யாரும் இல்லன்னு சொல்லும்போது go for it. they were still like உனக்கு தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா நல்லாவே பண்ணாங்க அவங்க. புரியுதா? சோ நான் வந்து ஒண்ணே ப்ளே பண்ணல. I think your mom is just going through a big loss and emotionally she imagine seeing your husband like this and people around you saying all these things, right? If it's definitely going to affect her mentally la. Psychology is going to affect her, but நீ psychologist எல்லாம் கூட்டிட்டு போனா அவங்கனால maybe you can try. Actually உங்க அம்மா வந்து psychologist கூட்டிட்டு போ.
why not, right? நீ அந்த மாதிரி ஆக்சுவலி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கேன், பட் இட் ஜஸ்ட் You should. I mean, எதோ போய் ட்ரை பண்ணீங்க. இது கொஞ்சம் இருக்கிற விஷயத்த கண்ணில் பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணலாம்ல. ஐ திங்க் நீ வந்து ஆன்லைன்ல ட்ரை பண்ணிட்டு இட்ஸ் லைக் நீ வந்து ட்ரை பண்ண, ஆனா அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் they won't solve problem. How old is your mom? My mom is about 54. ஓகேல I think she be Yeah, okay. yeah, she be. You can try. You can try. Actually another thing about my mom, அவங்களுக்கு ஏர்லியாவே அந்த சின்ன வயசுல இருந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னு I told you, right? அவங்களுக்கு அந்த டைம்ல இருந்து she had trouble sleeping at night. அவங்கனால நைட் ஆக்சுவலி தூங்க முடியாது. அந்த 7 மணி தாண்டி தான் she can actually sleep. So அதுவே actually stress a lot actually. So my sister also இப்போ she actually undergoing a divorce now. Oh, okay. She felt like she don't want to live with the guy anymore. Even though actually the guy is okay, but just his family is not okay. But we let it lah. It's okay. Never mind. It's a life. So how's but your I'm just worried. How's your fiancé and you? Are you okay? We do struggle, but Yeah. I have to be strong. So somehow I just keep it going. I honestly think it's just because எல்லாருக்கும் back to back இந்த மாதிரி everyone is going through it's quite a downer lah, to be honest. உங்களுக்கு நாங்க எவ்வளவு சிரிச்சு பேசி இருக்கோம், அதுக்கு என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அதான் ஆனா லைக் நாங்க உங்க அண்ணனா தூரத்துல இருந்து பாக்குற சொல்றோம். I just think your family is just going through a tough time. So honestly மெத்தட் இருக்கு. இமிடியேட்டா சால்வ் பண்ணுமா அது ஒரு क्वेश्चन மார்க் தான். But you guys need to take the first step. Yeah. But don't like I would say like இந்த பேய் நம்பிக்கை ஒரு வருஷம் நீங்க ரெண்டு வருஷம் நீங்க பண்ணிருப்பீங்க இத. Ignore that. I think you just go to family. Okay, let's fix our relationship. Yeah, அந்த மாதிரி. Okay, அது நீ வந்து நீ ஆன்லைன்லயே படிக்கலாம் அது எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லலாம். ஆனா இது அந்த இந்த பாட்காஸ்ட்ல நான் தனியா உன்கிட்ட சொல்றேன். I think like I'm really sorry that you have to go through so much. நாங்க இவ்ளோ கலச்சு பேசுறா கூட நீ ரொம்ப காமா அந்த கதையை ஜாலியா கேட்ட. சோ ஃபேமிலியோட இது பாட்காஸ்ட் சிரிப்பா அவங்களும் சிரிச்சு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 hours சிரிக்கணும்னா இந்த எபிசோட் போட்டு பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த பொறுமை எல்லாம் கிடையாது. நான் தான் உங்க வீடியோ டெய்லி 2 தடவை நான் அதே எபிசோட் கேட்டுட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு ஆள் உங்க ஃபேமிலி ட்ரை பண்ணுங்க. உங்க அம்மா வந்து எங்க எபிசோட் பார்க்க சொல்ல அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதான் சத்தியமா அவங்க கடுப்பாயிருவாங்க because she don't like how to say நீங்க சம்டைம்ஸ் டோட்டலி எல்லாத்தையும் டிபாங் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு வந்து சில விஷயம் எல்லாம் she's older person ma, so we cannot like பாத்துக்கலாம். ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு வந்துங்க. ஆமா. But anyways, thank you so much for sharing your story. I'm really sorry you have to go through this much of ஒரு ஆளுக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கை இருக்கக்கூடாது. So you can stop going to the black magic all this thing. கோயிலில் போயிட்டு ஏதாவது அப்படி உங்களுக்கு நம்பிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயிலில் போயிட்டு அர்ச்சனை இந்த மாதிரி ஏதாவது பண்ண அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார் த பிலீஃப். அதை விட்டு அது பிளாக் மேஜிக் பீப்பிள் மட்டும் லைக் பூமோ மட்டும் பிரச்சனை பண்ணா பரவாயில்ல. கோயிலுக்கு நான் I bring my mother actually last week and the pusari just downright told her like you shouldn't do archana or something like that because you just lost your husband. அந்த மாதிரி. அப்ப வேற கோயிலுக்கு போங்க. எல்லா கோயிலும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா கோயிலுக்கு தெரியாத கோயிலுக்கு போங்க. பட் உங்க அம்மா நம்பிக்கை நீ கெடுக்காத. ஆனா நீ வந்து ஃபேமிலியோட சரி வாங்க நம்ம இவ்வளவு பண்ணிட்டோம் சந்தோஷமா இருக்குது சொல்லி நீங்க சன்வே ஃப்ரைட் நைட் கூட போகலாம். அங்க இருக்கிற பேய் வந்து நிஜமா உன் கண்ணுக்கு தெரியும். So anyways, thank you so much. இருக்கட்டும். எஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க. And நாங்க I hope you don't come out as a very preachy என்ன நிறைய பேர் கமெண்ட்ல தான் அத பண்றாங்க. சோ எது தேவையோ எடுத்துக்கங்க, தேவையில்லாதலாம் வந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. No, I'm just jolly that I can accept, no problem. எல்லாத்தையும் எடுத்துங்க. Okay, thank you so much for calling. Thank you. Bye. I honestly think it's like everyone's அது இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையில இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். I think psychological problem. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதே வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, அதே வீட்டில் தான் அவங்க இருக்க போறாங்க. ஸோ இட்ஸ் very hard for them to for a while they have to go through this hell of movement. It's not hell, but it's more like it's a tough situation to be in. அது படி நம்மளுக்கு இந்த உனக்கு இந்த மாதிரி பேய் ஏதாச்சும் கதை இருக்கு இந்த வாரம்?
என்கிட்ட கதை இருக்கு. ஏன் இவ்வளவு சோகம் சொல்ற? நடுவுல நீ தானே உட்கார்ந்திருக்க, பேசு. நீ தான் கதை சொல்லணும். நான் காவடல உட்கார்ந்தாலும் நான் தான் முதல்ல கதை சொல்லணும். கடல உட்கார்ந்தாலும் நான் தான் கதை சொல்லணும். இவன் கதை சொன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து டிஸ்ட்ராக்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே. ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி நான் பண்றேன். இன்னைக்கு இவன் இப்படி பண்ண மாட்டான். அது திவாகர்ரா. சொல்ல என்ன கதை வச்சிருக்க? ஸோ இது வந்து நான் ஒரு இடத்துல படிச்ச கதை. ஸோ ரெடி தானே? நீ வர வர அவன் மாதிரி ஆயிட்டு ரொம்ப தூரம் சீக்கிரம் காம்படி சீக்கிரம்லாம் வெளியே சொல்லலாம். ஸோ இது வந்து ஓகே ஒரு க்ரோசரி ஸ்டோர்ல நடந்த ஒரு கதை. க்ரோசரி ஸ்டோர்ல பேயா? அதாவது இது க்ரோசரி ஸ்டோர் இல்லை, இது ஒரு ஒரு 7-Eleven அந்த மாதிரி இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஒரு மினி மார்க்கெட் மாதிரிலாம். ஸோ கொஞ்சம் ஆயில்ஸ்லாம் இருக்கும் நிறைய, அந்த ஒரு ஒரு ரோஸ்லாம் இருக்கும் நிறைய க்ரோசரிஸ், ரைட்? ஸோ இந்த பர்சன் வந்து இந்த ஒர்க் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேலை செய்யறதுக்கு முன்னே வந்து தெரியும் இந்த இடம் மேமாங் வந்து ஒரு சேட்டையான இடம் தான் அப்படின்னு ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இவனும் அந்த அந்த அப்பப்போ அந்த இதெல்லாம் பார்த்துருக்கான். லைக் அந்த விஷயம் நடக்கிறது, அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்கிறதுலாம் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், பட் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, there's a particular pattern மாதிரி ஒரு விஷயம் நடக்காங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அதில் ஒரு தூரத்தில் வந்து ஒரு ரோ இருக்கு. அந்த ரோவில் வந்து யாராவது சின்ன பிள்ளை அழுதுச்சுன்னா யாரும் அந்த சைட்டு போகாதீங்க அப்படின்னு. சின்ன பிள்ளை அழுது போகாம என்ன பண்ணு? ஏன்னா அந்த டைம் நடுராத்திரில தான் அந்த டைம்ல வருமா, ஒரு 2 மணிக்கு முன்னாடி கார்ட்ல கேட்கலாம் அந்த மாதிரி அலுவலக. ஆனா நீ பாரு அந்த டைம்ல எந்த சின்ன பிள்ளைகளும் ஷாப்பிங் இதுக்கு வராது, மினி மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல அழுவும் போது நீ வந்து போகக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அது செய்யக்கூடாது. அப்புறம் ரத்தம் கீழே ஏதாவது ரத்தம் கிடந்துச்சுன்னா தொடக்க கூடாது அப்படின்னு. அது அந்த ரத்தம் அங்க இல்ல, நீ அதை தொடக்கும் போது யூ வில் பி சீயிங் த திங் அப்படின்னு. கஸ்டமர் நடந்து போனாங்கன்னா யூ நோட்டீஸ் இட். பட் லைக் if you see smells like மல்லிப்பூ மாதிரி இந்த மாதிரி வாசம் வந்துச்சுன்னா then you don't look at them. நீ நேரடியா you shouldn't look at their face. என்னடா இவ்ளோ ரூல்ஸ் போட்டு கரையை எப்படி நடத்துறது? இந்த மாதிரிலாம் வந்து they believe. ஆனா வந்து யாருக்கு வந்து 100% இது பார்த்தது இல்ல. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, ஒரு ஆள் பார்த்துருக்காங்க, ஒரு ஆள் ஒரு ஆளும் வந்து ஒரு இது பார்த்துட்டு பாருங்க. கடை போற தெரியுமா, நோ போட்டோகிராஃபி அந்த மாதிரி சைன் போர்ட்ல நோ மல்லிப்பூ ஸ்மெல், don't look when there's மல்லிப்பூ smell, if there's blood don't wipe it, if there's girls crying just flush the fuck up. ஸோ ஓகே, அப்படியே வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா லைக் யூ கம் பேக் டு த கவுண்டர். ஏன்னா கவுண்டர் இடத்துல தான் வந்து அந்த சாமியோட இது இருக்கு, அவங்களோட இந்த சீன காட்டோட இது இருக்கும். இது இந்த கேச்சிங் ஐஸ் அண்ட் ஃபயர் விளையாடுவது அந்த சேவ் ஜோன் தொட்டு வந்து சேவா இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒர்க்கர்ஸோட நம்பிக்கை. இது வந்து அவங்களுக்கு தெரியாது வந்து இது எவ்வளோ உண்மையான. அப்ப வந்து இது டூரிங் இது வந்து ஒரு ராயா டைம் நினைக்கிறேன். ராயாவா? செலிப்ரேஷன் மில்லியன் 8 more. ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ யூஸ்வலி வந்து ஒர்க்கர்ஸ் பட்டாசு வாங்க போயிட்டு திருப்பி நான் வந்து அப்பாலஜி வீடியோ பண்ணி வச்சிருக்கேன் உள்ள இருக்கேன். நோ ஆல்கஹால். எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேர் தான் அந்த கடையில வேலை செய்றாங்க. எல்லாம் ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிட்டு எல்லாம் 2 பேர் தான் வேலை செய்றாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா போனஸ் வேற. ஸோ அதுல ஒருத்த மட்டும் வந்து சொல்லிட்டான், நான் கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன், இங்க இந்த தூரம் இவ்வளோ 8 தூரம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டான். எங்க போயிட்டான்? இவனை விட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் ஃப்ரெண்டு, நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இந்த மாதிரி தான் நீங்களே என்ன பண்ணுவீங்க? நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் மச்சி ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன், எங்க போறேன், இதே மாதிரிதான் ஒரு அவனும் பண்ணான் தரப்பா போடாது. நான் கொஞ்ச நேரம் நான் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். போனா 7 மணிக்கு போனான், ராத்திரி 12 மணிக்கு ஆளு காணோம். எங்கடா போனேன்? தூங்கிட்டேன்டா. இன்ஸ்டா ஸ்டோரியில் பாக்குற மாதிரி ஃப்ரெண்டோட சுத்தி ஓ ஆமா. ஸோ இவன் கிளம்பிட்டான். ஸோ இவன் வந்து தனியா இருக்கான். இப்ப அந்த ஹோல் மினி மார்க்கெட்ல இவன் தனியா இருக்கான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி அவடாச்சு நீ மினி மார்க்கெட் வச்சிருந்தா மினி மார்க்கெட் வச்சிருந்தோம். நாங்க வேலை செய்ய நீ என்ன நாங்க இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டுறோம்.
தப்பா வேலைக்கு எடுத்துருக்கேன் சொல்றேன். இப்ப நான் ஜாயின் அதான் நைட் ஷிஃப்ட்னா நான்லாம் வேற லெவல். பின்னால போயிட்டு முதல்ல ஸ்நாக்ஸ் எப்படி இருந்தாலும் மைக்ரோவேவ் இருக்கும், தட்டி விட்டு கொஞ்சம் சூடு கட்டிட்டு பாபிக்யூ ஹாட் வாட்டர் இருக்கும், சிசிடிவி வச்சு உன சம்பளத்தை போகலாம் அப்படின்னு. ஐ டோன்ட் மைண்ட், நான் ஃப்ரீயாவே வேலை செய்வேன். ஏன்னா எனக்கு தந்திருக்கு இடமும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு. என்ன தேவை உனக்கு? But actually you can eat the expired food. You shouldn't eat expired food. No, What do you mean you can eat expired food? No. In Korea என்னோட ஃப்ரெண்ட் வந்து grocery storeலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் ஃபுட்லாம் வந்து இருக்கும். அது வந்து அவங்க பாஸ் சொல்லுவாங்க, நீ எடுத்து சாப்பிட்டு நீ இப்படிதான் சாப்பிட்டு செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. அங்க இருக்கிற சிஸ்டமே அப்படிதான். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்களா எக்ஸ்பைரி ஃபுட்டை வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க. மச்சி எனக்கு செம எனக்கு ஒரு பிடி எல்லாம் கட்டு போச்சா. இதான் அவன் பாஸ் கூட்ட அடிச்சானா. You have to understand, expiry date எல்லாம் வந்து உடனே expiry dateனா expiry date கெட்டு போயிருக்காது. சோ அது வந்து ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கெட்டு போற டைம் பீரியட் இருக்கும். சோ இது ரெண்டு இருக்கு. எக்ஸ்பைரி டேட்னா there's some things that actually expires. Okay. There's something they say best before ne. Best before, yeah. So maybe best before da அவர் கொடுத்திருப்பாரு. Correct. எக்ஸ்பைரி ஆனது நீ சாப்பிட கூடாது. நம்ம பேசல இவனை நம்பி கடையில போய் எக்ஸ்பைரி ஃபுட்ல இருக்கு கேட்றாரு. அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஃபுட் போய் வந்து பெரிய ஆயிடுது. கடையில மேகி சார் இந்த இஸ் ஃப்ரீ தானே? யா எக்ஸ்பயர் ஆச்சு கிறிஸ் சொல்லி இருக்கா. இது ஃப்ரீ டே, இது நம்ம சர்க்கார். ஒரு எக்ஸ்பைரிங்க உங்களுக்கு யார சொன்னா? தலைவர் கிறிஸ்தா. நாளைக்கு கால் பண்ண அஞ்சே. ஓகே, ஸோ தனியா இருக்கானா, கொஞ்ச நேரத்துல வந்து இவன் வந்து ஜாமெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? Immediate eye contact இல்லடா என்னடா சொன்ன? அவன் வேற தனியா இருக்கானா? எனக்கு டக்குனு தனியா இருக்கானா ஜாமான அடிக்கிறது அப்படியே. Oh my god. So அந்த நியூ ஸ்டாக் சோ அவன் வந்து லேபிள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி ஒட்டுனா? ஆட்டி ஓட்டுறான். கம்மு சரியா ஸோ போட்டுட்டு இருக்கும்போது அந்த தூட்ல இருந்து அதே மாதிரி ஒரு பிள்ளை அழுவுது. சொல்லி வச்ச மாதிரி இவனும் போயிட்டான். சொல்லி வச்ச மாதிரி அங்கிட்டு குரங்கு அழுவுற மாதிரி குரங்கு மாதிரி இருக்கு. குரங்கு அழுவுறதுக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏன்டா இப்படி பண்ற? கேன மாதிரி இருக்கிறது. அழுவுறது பிள்ளை வந்து ஒரு 7 வயசு 5 வயசு 7 வயசு பிள்ளை வாயில் விட்ட மாதிரி இருக்கு. இல்ல அழுவுறத எழுதுனா UE. கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதுக்கு முன்ன வந்து கடைக்குள்ள யார போன மாதிரி அவனுக்கு ஃபீலிங் கடைக்குள்ள. சோ இவன் வந்துட்டு அந்த டைம்ல 2 பேர் தவிர வேற ஆளு போயிருக்காங்க. சோ ஒரு உருவம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். சோ இவங்க அந்த சிசிடிவில பாக்குறான், அங்க யாரும் போல. சோ ஒன்னு அவன் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். தென் அந்த கரெக்டா வந்து அந்த அதே தூரத்து அந்த தொங்கல் உள்ள அயல்ஸ்ல வந்து அழுவுது அந்த பிள்ளை. அப்ப அவன் சிசிடிவி செக் பண்ணல. அவன் பாத்துற சிசிடிவி அவங்க பாக்குறான், அங்க ஒண்ணும் இல்ல. அப்ப இது போறான் போல அவன் எங்கடா போனா? இப்ப இப்ப நீ சொன்ன சொல்லி வச்ச மாதிரி போனான்னு முடியல. அது அவன் ஃப்ரெண்ட் போயிட்டான்னு சொன்னடா. அந்த ஃப்ரெண்ட் 2 பேர்ல அந்த கடை ஜாகா பண்ணும் அந்த டைம்ல. ஏன்னா இவனுக்கு என்ன பயம்னா, வந்து பேயோட இவனுக்கு வந்து திருடன் யாராவது பூந்து சோ ஃப்ரெண்டு மட்டும் இவன் தனியா அனுப்பிட்டான். ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் போறேன்னு சொல்லிட்டு. நீ இப்ப குழந்தை அழுவும் போது சொன்னல, நீ சொன்ன குழந்தை அழுவும் போது சொல்லி வச்ச மாதிரி, அதாவது சொல்லி வச்ச மாதிரி நான் ஃப்ரெண்ட் கிளம்பி போயிட்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். கன்ஃபியூஸ் ஆயிருச்சுடா கொஞ்ச நேரத்துல. உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுல? ஆமா, நான் நினைச்சேன் சொல்லி வச்சு போனேன்னு
சத்தம் கேட்டோம் டக்குன்னு போய் இல்ல, 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 இல்ல. அவன் கிளம்பி போயிட்டான். இவன் வந்து அங்கேதான் கவுண்டர் கிட்ட தான் அவன் நின்றுட்டு இருக்கான் இன்னும். சோ அவன் அந்த அழுவ சத்தம் வந்து தூரத்துல வந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல வந்து அங்க போக கூடாதுன்னு. சோ அதே மாதிரி இவனும் போகல. சோ அவனுக்கு என்னன்னா இப்படா வருவேன். சோ he keep ignoring the fact. சவுண்ட்லாம். ஆனா என்னன்னா இப்ப அவன் என்ன இருந்தாலும் அவன் வேலை செஞ்சுட்டு தான் ஆகணும். ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும், அடிக்கி வைக்கணும். கவுண்டர்லயே அவன் உட்காந்துட்டு இருக்க முடியாது. சோ நிறைய வேலை இருக்கு அவனுக்கு. பாஸ் கேக்குற கண்ணப்ப நீ ஏன் நவரல பேபி அலூர் சத்து அப்புறம் நீங்க வேணா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கேளுங்க அந்த மாதிரி தான் அழுவோம். அது பாந்தி எடுத்து அழுவுறோம். குரங்கு வேற வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஸோ இவன் வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த அலுவலக சத்தம் நின்றுச்சா, இவன் நடந்து அதே அந்த அந்த பாத்வே தான் தாண்டி தான் போகணும். அந்த சவுண்ட் தாண்டி தான் அந்த அந்த அயல்ஸ்லாம் தாண்டி தான் போகணும் உள்ளுக்கு ஸ்டோர் ரூமுக்கு. ஸோ அந்த அயல்ஸ்லாம் தாண்டி ஸ்டோர் ரூம் போகிறான். ஆக்சுவலி when he walk he saw அந்த அங்கே ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. அங்கே ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. இவன் வந்து அதை பார்க்காம ஓகே உள்ளுக்கு போயிடுவோம், போயிட்டு அந்த ஸ்டாக்லாம் வச்சுட்டு திருப்பி வந்திருக்கான். அந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஜாமான் எடுக்க முடியல. நான் கட்ட கேள்வி விட்டுருப்பேன். அறிவு கட்ட முண்டை உங்க அம்மா இங்க. நான் கேட்டிருப்பேன், நீ பேய் தானே, உன்னால பறக்க முடியுது. அவள் பறந்து நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோமா, போய் சொல்லக்கூடாது. இக்னோர். அவன் ஸ்டில் இக்னோர் பண்ணிட்டான். இக்னோர் பண்ணிட்டு அவன் அந்த அந்த இதுக்கு போயிட்டான். இப்போ ஒரு சைன் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஓகே இன்னைக்கு அடாலா கோழிக்கறி அப்படின்னு. என்னது இருக்கு தெரிஞ்சிச்சுல அவனுக்கு. அந்த ஃப்ரெண்ட் வரல, இவனுக்கு ஃபுல் மிஸ் ஒரு பிடி பிடிச்சிருக்கோம். பேய் இன்னைக்கு ரெடியா இருக்கு ஒரு பதம் பாக்குறதுக்கு. நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்ச நாள் தமிழ் படம் பார்த்துருந்தேன். பதம் பார்க்கறது வேற மாதிரி. பதம் என்றால் என்ன சொல்லு. ஷாப் பாக்குறது ஷாப்பா இருக்கா? ஆமாடா, கத்தி தான் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கா. இப்போ அவன் கவுண்டர் போயிட்டானா, இப்போ வந்து அந்த மல்லிகைப்பூ வாசம் வருது. யா இப்பதான் அவனுக்கு வந்து ஓகே ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ now he like ஓகே இப்போ என்ன பண்ணலாம். ஒன்று இவன் வந்து இந்த கவுண்டர்லேயே உட்காந்துட்டு, ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தானா நீ வந்து அந்த உருவத்தை பார்த்து நீ கண்ணில் பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இவனுக்கு என்னன்னா அந்த உருவத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் அவன் நோக்கத்தில் இருக்கான். ஸோ அது வந்து பார்த்துட்டு ஓகே. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், மூணாவது அயல்ஸ் நினைக்கிறேன். ஸோ he went to supposed to put something. மூணாவது அயல் புட் வரும்போது he saw something. அந்த அந்த இறைச்சி இதெல்லாம் இருக்குல்ல, there's something I think ஒரு பொருள் வந்து அந்த கவுண்டர் மேல வச்சிருக்காங்க யாரோ. ஓகே. So and there is a drip of blood all on the floor. So இப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே எல்லாம் அந்த சொன்ன கதையில எல்லாமே நடக்குது. எல்லா விஷயமும் ஒரே நாள்ல நடக்குது. என்ன எடிட்டிங்ல கிளீனா நடக்குது. இப்போ வந்துட்டு ஓகே இவன் கடையை விட்டு ஓடிடலாமா, ஓட முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கும்போது ஓகே கவுண்டர் அவன் போய் அவன் எப்படி இருந்தாலும், ஏன்னா அங்கதான் சேஃப் ஜோன். So he didn't call his friend. அவன் அந்த டைம்ல கூப்பிடல, ஏன்னா அவன் தெரிஞ்சிச்சு வந்து இவன் வரதுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டான். he planned to call but அவன் வந்து இன்னும் இப்போ ஏன்னா இவன் இங்க வந்து இங்க மாட்டிக்கிட்டான். இப்போ அங்க இறச்சி 7 கடல் தாண்டி போனோம். 7 கடல் தாண்டி போனோம். So he was like okay how do I go to the counter. இப்போ நாங்க போறதுக்குள்ள ஏதாவது பின்னால பிடிச்சிச்சுன்னா ஸோ சம்திங் லைக் தட். அவனுக்கு வந்து இப்போ அந்த சைட் வந்து இன்னும் அந்த பிள்ளை வேற இருக்கா, அந்த சைட்டு அவன் போக முடியாது, எந்த சைட்டும் அவன் வேலை பார்க்க முடியாது. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம்னா the floor is lava. ஆமா அவன் இப்படி தாண்டி போனோம் பேயெல்லாம் இங்க இருக்கு, அவன் தாண்டி தான் போனோம். யா ஸோ இப்போ வந்து அவன் கடைசியா வந்து என்ன வச்சானா ஓகே போயிடுவோம் கவுண்டருக்கு போயிட்டு அப்புறம் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம், நம்ம வந்து கவுண்டர் தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் கவுண்டருக்கு போறதுக்குள்ள வந்து அங்க அந்த பின்னால லைட் இருக்குல்ல 2 லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இஸ் லைக் ஓ ஃபாக் சொல்லிட்டு அவன் ஓடுறான். ஓடி போயிட்டு அந்த அந்த கவுண்டர் போனதும் he just entered the counter, right? There's someone in front of him. அந்த பர்சன் நின்னுட்டு இருக்கு, அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு என்னன்னா நார்மலா கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரி இன்டராக்ட் பண்ணுமா இல்ல, ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்லலையே, அதுக்கு பிற்பாடு எப்படி நீ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனை வந்து இது கஸ்டமரா இல்ல கஸ்டமரா இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அங்க ஓடும் போது அங்க இடம் இது யாரும் இல்லை. ஸோ அவன் தெரிஞ்சிச்சு ஒன்னும் ரியாக்ட் பண்ணுவானா, அப்படியே இருப்போம். He feel அந்த பர்சனோட பிரீத் வந்து இஸ் கெட்டிங் வெரி ஹெவியர். ஸோ வெரி கெட்டிங் ஹெவியர். அவனுக்கு வந்து ஓகே ஒன்னு பண்ணுவானா சொல்லிட்டு அவன் வந்து உள்ளுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கான். அங்க இந்த பர்சன் வந்து அப்படியே திரும்பி
went back to the அந்த அயல் கடைசி அயல்ஸ் இருக்குல்ல அங்க போயிடுச்சு. தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஓகே இது 100% வந்து அந்த உருவம் தான் அந்த விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் ஆக்ட் லைக் நார்மல், நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். தென் கொஞ்ச நேரம் சென்று ஃப்ரெண்ட் வந்துட்டான். he said to the friend, டேய் அவன் அந்த உள்ளுக்கு இதெல்லாம் வந்து எல்லாம் சொன்னான். என்னது நான் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்ததும் உனக்கு எல்லாம் அந்த நடந்த விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமா இந்த யூடியூப்ல டப்பிங்லாம் பண்ணுவாங்களே விஜயோட படத்தெல்லாம் கெட்ட வார்த்தை வச்சு டப்பிங் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டா புண்ட அந்த நேரத்துல அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நம்ம கேட்டிருக்கான் என்னடா கீழே ரத்தம்லாம் கிடக்குது இதெல்லாம் இருக்கு வாய். ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட் இருக்கல இன்னொருத்த ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு வந்து இதெல்லாம் சும்மா கதை, அவன் நம்ப மாட்டான். அவன் வந்து போயிட்டு மோப்பிட்டு இந்த இறைச்சல் உள்ள ரத்தம் தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு he wiped it. நான் இப்பயே சொல்றேன், நான் அங்க இருந்திருந்தேன்னா கடலை எடுத்துட்டு சாப்பிடு. நீ நல்லா பண்ற, நீயே படு. ஸோ இப்போ வந்து இவனுக்கு என்ன ஆச்சுன்னா இதை சொல்லிக்கிட்டு அவங்க அவன் பின்னால போனானா கொஞ்ச நேரம் சென்று அவன் காணோம், ஃப்ரெண்டை காணோம். எங்கடா போனா டீ ஒன்றும் தேடிக்கிட்டு இருக்கான். சரி இல்லை அவன் உள்ளுக்கு மோப் கிளீன் பண்ணிருக்கான். என்ன பண்ணப்ப மோப் கிளீன் பண்ணி மோப்ப இப்படி புளிவாங்க இல்ல இப்படி புளிவாங்க இப்படி உள்ள போயிட்டு மாப்ப கிளீன் பண்ண மாதிரி இல்லையே, மாப்ப வச்சு வேற வேலை பண்ண மாதிரி இருக்கு. சோ பண்ணிட்டு இருக்கானா என்ன வாங்கிட்டு இருக்கானா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. யார சரி இப்போ வந்து இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சம்திங் ராங், எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் போறான். அங்க ஒரு கிச்சன் இருக்கு வேற. ஸோ என்டர் பார்த்தா இவன் வந்து மயங்க கிடக்குறான் ஃப்ரெண்டு அந்த பாத்ரூம்லயே. டேய் என்ன ஆச்சுன்னு சொல்லி டயர்டா ஆச்சுடா ரொம்ப நேரம் பண்ணிட்டேன். he say he saw someone, அந்த லேடி இருக்குல்ல இந்த சொன்னேன் அந்த அந்த கவுண்டர் இருந்துச்சு. ஓ he saw someone, the person tapped, he actually after that he don't know what happened, he felt someone tapped him. Yeah, he tapped him. Then அவன் அங்கே மைக் போட்டான்னு சொல்லிட்டான். அங்கே இவன் வந்து ஹெல்ப் நம்பர் பார்த்தா அவனுக்கு தெரியும் எங்க என்ன. Did they go and check the CCTV anything? Yeah, அவங்க CCTV பட் ஆனா அந்த சைட் வந்து CCTV வந்து நீ பார்க்க முடியாது. Blind spot la. Yeah, it's a blind spot. ஸோ இப்போ அவன் சொன்னா நீ இப்போ நம்புறியா நான் பார்த்ததெல்லாம் இப்போ உண்மைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ தென் they both came to the counter. இங்க இப்போ வந்து யாருமே இந்த கவுண்டர் விட்டு வெளியே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ராத்திரி வந்து they scared something is gonna happen to them. ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து ஜாமான் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க இந்த ஜாமான் வாங்கணும், இது என்ன எங்க இருக்குன்னு. ஸோ இவனும் இந்த ஃப்ரெண்ட் இருக்கால இவன் போயிருக்கான், போயிட்டு அங்கே ஜாமான் வாங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இவன் வந்து இங்க சீரியல்ல பாக்குறான், அங்க யாருமே இல்ல. ஜாமான் வாங்குறது அங்க ஆள் இல்ல. அது கஸ்டமரே இல்ல. ஏன்னா இவனும் கஸ்டமர் தான் போல இருக்கு ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆள் இருக்கா அப்படின்னு. இப்ப இவனால சொல்லவும் முடியாது, கத்தியும் சொல்ல முடியாது. சரி பார்த்தது யாரு? இவனா ஃப்ரெண்டா? இவன் பாத்துட்டான். ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? அந்த மைக்கி போல தான் சொன்னல, அவன் தான் வந்து இந்த கஸ்டமர் கூட்டி போயிட்டா. இங்கதான் சார் ஒருவேளை that it might be not ghost, it might be a vampire. எம்பயரா? ஏன்னா வெம்பயர் தான் இந்த கேமரால பிடிக்க பண்ணா நெஜ வாழ்க்கையில நீ பார்க்கலாம். நான் சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போயிருக்கலாம், ஆனா ரத்தம் குடிக்கல. அது ரத்தம் ஊத்தி போகுதுல. ஸோ இப்போ இவன் வந்து என்ன சொல்லவும் முடியாது. ஸோ வந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இப்போ என்ன செய்யலாம் சொல்லிட்டு இவன் திருப்பி வருவானா வரமாட்டானா. ஸோ அப்படியே அந்த இதை பார்த்துட்டு இருக்கான் சிசிடிவியை. ஸோ இங்க வந்ததும் இவனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு பண்ணியா காட்டினியா அவங்க எங்க ஆளை காணும். அதான் முதல்ல இருந்து ஆக்சுவலி கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கவுண்டர் வந்துட்டோம், அங்க ஆளு இல்ல. என்னடா சொல்ற? அங்க சிசிடிவி பாரு, அங்க ஆளு என் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க சிசிடிவி. என்னங்க இங்க தெரிய மாட்டீங்க, ஷேடோ ஏதாச்சும் வச்சிருக்கீங்க. தென் they immediately ஒண்ணுமே பண்ணல, ஜாம் பேக்லாம் எடுத்துட்டு கடை ஷட்டர் மூடிட்டு they went out. They don't want எனக்கே ஷட்டரா? they went out. அந்த ராத்திரி வந்து அவங்க ஒர்க் பண்ண அங்க வேலையே செய்யல. பாஸ் வந்து இந்த மாதிரி சொன்னதும் நாளைக்கு மக்கள் நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா கீழே நான் வேலை செய்ய மாட்டேன்னு. ஸோ அதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்டா. ஒருத்தன் உயிர் போச்சு உனக்கு உங்க ஊர்ல சின்ன இன்சிடென்டா. நானே அந்த கடையில் இருந்தடா, உங்க 2 பேர் வச்சிருந்தேன்னா நானே டே கடையை வேணாடா விட்டுருங்க
என்னைய வச்சு நீங்க இல்ல, பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அந்த பேயை வச்சு ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பேன். நீ பண்ணிருப்ப எங்களை வச்சு. எங்களை வச்சு டேய் நீ என்ன பண்ணு அங்கிட்டு போ. எது நானா? நீ அந்த சைடு போ. பூனை கத்திட்டு வரானே என்ன பேய் பாத்தியா இல்ல கற்பூச்சி இருந்துச்சு. அப்ப பேய் அதை உட்காந்து ஒரு நீ அயில் வச்சு உள்ள கதை சொல்ற. மாமா உனக்கு ஏதாச்சும் கதை இருக்கா? மாமாவா? இல்ல இல்ல பொது என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவீங்க. ஓ அப்படி ரிவர்ஸா? ஆனா ஆயில் வச்சு கதை இல்ல. என்னது அயில வச்சு கதை இல்ல, அயிலேசா வச்சு கதை. யார் சாமி இவன்? ஓகே என்னன்னா நம்ம இந்த இதுக்கு முன்ன ஒரு காலர் சொன்னாங்க தெரியுமா, லைக் என்னது போமோ சொல்லி ஏதோ ஒரு மந்திரிச்ச விஷயத்த தான் வந்து அவங்க இன்டைரக்டா அவங்க ஃபேமிலி வந்து பெருசா வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே இன்டைரக்டா வீட்டுக்கு முன்னாடி அங்கேயிருந்து வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன கதை. திஸ் திங் ஹேப்பன் டு ஹர் யங்கர் பிரதர். உனக்கு எந்த ஆம்பளைங்களும் கதை சொன்னதில்ல, எல்லா பொண்ணுங்க தான் கதை சொல்றாங்க. நான் இது வரைக்கும் இந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னான் இல்ல, இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னிச்சு. அதான் ஏன் அந்த பொண்ணு இந்த டோசா பாட்காஸ்ட் கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாம். ஓகே இவன் இந்த சின்ன பையன் இருக்கான் வந்து எவ்ரி ஈவினிங் ஹில் கோ இந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த ஃபுட்பால் விளாடுவான். ஃபுட்பால் அப்படி விட்டா ஃபுட்ஸால் அது வந்து வீக்கெண்ட் அந்த மாதிரி. ஒன் டே வாட் ஹேப்பன்ஸ் வாஸ் ஃபுட்பாலாக விளாண்டு முடிச்சுட்டு யூஸ்வலி வாட் வில் டூ இஸ் கேம் முடிய எப்படி ஒரு 7-7:30 ஆயிரும். இந்த ஃபுட்பால் தேடல விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட்டு அந்த வளவில் வந்து ஒரு சின்ன ஸ்டால் இருக்கும். ஓகே ஸோ ஒரு ஆண்டி வந்து அப்போ வந்து அந்த டின்னருக்கு சாப்பாடு வைப்பாங்களா, இந்த நாசிலமா ஃப்ரைட் ஸ்டாஃப் மீ அதெல்லாம் வைப்பாங்க. அண்ட் ஷீல் ஹேவ் தட் இந்தியனோட அந்த என்ன சொல்லுவாங்க குயே சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த வடை அப்புறம் வந்து இந்த போண்டா இதெல்லாம் இருக்கும். என்னடா இல்ல நீ இந்தியன் திம்சம்னு ஒரு சொன்னீங்க. அவன் என்ன பண்ணுவான், ஹீல் பர்டிகுலர்லி பாய் தட் அந்த போண்டா, அதாவது போண்டாவா பாசி பேர் உண்டா ஏதோ ஒன்று, அதாவது ஹீல் பாய் தட்லாம். ஒரு நாள் இந்த ஃபுட்பால் விளாண்டு முடிஞ்சோடனே இதுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே தாமான் தான், ஜஸ்ட் தட் வீடு தான் வேற இடத்துல இருக்கும். ஸோ விளாண்டு முடிஞ்சுட்டு அது சாப்பிட்டுட்டே போறானுங்க. ஸோ ஒரு ஆளாக வந்து அப்படி வீட்டுக்கு போகிறோம். இவன் தான் கடைசியாக வீட்டுக்கு போவான். லைக் ஹிஸ் ஹவுஸ் லைக் டுவர்த் எண்ட் இந்த மாதிரிலாம். அவங்க வந்து என்ன பண்ணா பறக்குன்னு நடக்கிற ஒரு டைப், லைக் வெரி ஃபாஸ்ட் வாக். பறக்குன்னு லைக் ஓ ரஜினிக்கு அந்த மாதிரி நடிப்பாரு. ரஜினிக்கு அந்த மாதிரி லைக் ஹீல் வாக் லைக் அது ஒரு இப்போ நடப்பாங்க அப்படியே லைக் நீ நடக்கிற மாதிரி. நான் கொஞ்சம் நல்லா நடப்பேன்டா. லைக் அது ஒரு மாதிரி அவசரமா வந்து நடப்பாங்க. போட்ட தேய்ச்சி நடப்பாங்க. சிங்கட மரமா அந்த மாதிரி வந்து நடக்கும்போது என்ன பண்ணிட்டான்னா சக்குன்னு ஒரு விஷயத்த மிதிச்சு அப்படி பார்த்தான், சீ மாட்டு சாணி இல்ல மிதிச்சான். ஹி ஸ்டெப்ட் ஆன் எலுமிச்சை பழம் மிதிச்சான். அதோ பாதியா வெட்டுன எலுமிச்சை பழம். ஆனா என்னன்னா இட்ஸ் that's what he told. No, he said it's a dried one. But until now they don't believe it's a dried one. எலுமிச்சை பழத்தை மிதிச்சிட்டு அப்படிதான் பார்த்துருக்கான் என்னன்னு சொல்லிட்டு இதுதானே சொல்லி அப்படி எத்தி விட்டுருக்காது. ஸோ மிதிச்சிட்டு எத்தி விட்டான். சார் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு முதல்ல உட்காந்துட்டு போயிருக்குமே. இல்ல அந்த அளவுக்குலாம் இம்மீடியட்டா வரல, அது மெதுவா தான் வந்துச்சு. நைட் தூங்கும் போது he couldn't sleep. He feels like his leg is heavy. எப்படி தெரியுமா, இமேஜின் உன் கால் வந்து லைக் ஒரு கால் மட்டும் டைட்டா பிடிச்சிருந்தா அப்படி இருக்கும். லைக் he feels that. அவன் நினைச்சான் பிகாஸ் பந்தல் ஆடுறதுனால உனக்கு இந்த வலி இருக்கும்னு வீட்டில் அதான் சொன்னாங்க. ஆமாம் ஆனா ஒன்னா முடிஞ்சிட்டு போய் பந்தல் ஆடுறது இப்போ கால் வலிக்காம எப்படின்னு இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இவன் வந்து இல்லையே நான் தான் டெய்லி ஆடுவேன், என்ன அதிசயமா இந்த மாதிரி வலின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் டே ஆவாவ தட் பெயின் இஸ் ஸ்டில் தேர். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இன்னும் டே ஆவாவ ஹிஸ் லெக்ஸ் பிகமிங் லைக் someone is holding it tight. அப்போ டைட்டாக யாரோ பிடிக்கிறாங்க. இவன் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இல்லை இப்போ டாக்டரை பார்க்கணும். டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, ஹீஸ் ஃபைன். ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து லைக் அவங்க டாக்டர் என்ன பண்ணாங்க, நார்மலாக ஆயின்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த மருந்து இந்த மாதிரி இப்போ பூசுங்க அது மாதிரி. ஸ்டில் பெயின். ஹீ இஸ் அ காய் ஹூ டசன்ட் வேர் ஷார்ட்ஸ் இன் த ஹவுஸ். ஹீல் வேர் த லாங் பேண்ட்ஸ், அந்த நீட்டு ஸ்லோவாக தான் போடும், ஷார்ட்ஸ் போட மாட்டாங்க. ஸோ இவன் வலிக்குது. இவன் ஒரு நாள் அவங்க அக்காலாம் அந்த கதை சொன்னவங்க, அக்கா டேய் உனக்கு என்னடா வலிக்கு சொல்லி காட்டுன்னு சொல்லி அவனோட அந்த பேண்ட்டை இழுத்துருக்காங்க. ஹீஸ் லெக் பிகேம் பிளாக். இட்ஸ் லைக் பிளாக். எந்த பிளாக் தெரியுமா, ஷி டோல்ட் மீ இந்த வாழைப்பழம் வந்து கருப்பாவன அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த அவுட்டர் லேயர் வந்து இட்ஸ் பிகமிங் லைக் தட், லைக் ஒரு பர்பிளிஷ் பிளாக் மாதிரி. என்ன இது இப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னு நான் தான் சொல்லிட்டு நீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்க சொன்னீங்க. he can walk just that he feels something is tight there. அந்த மாதிரி ரத்தோட்டல அந்த மாதிரி. ஸோ இவங்க பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் இந்த மாதிரி
இவங்க என்னமோ செக்அப்ல பண்ணுங்க. நோ த இஸ் பிளட் ஃப்ளோவா தான் இருக்கு, எதுவுமே இல்லை, இது என்னன்னு தெரிலன்னு யோசிச்சிருக்கும் போது அங்க வந்து ஒரு நர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த நர்ஸ் வந்து சஜஸ்டட் லைக் இது எனக்கு பார்க்க வேற மாதிரி இருக்கு, வேற ஒரு மெடிசன் போய் பாருங்க, போமோ அந்த மாதிரி பாருங்க, ஏன்னா இது வந்து சாதாரணமா தெரில. ஆஸ் யூஸ்வலா போய் போமோ பார்த்தாங்க. இந்த போமோ சே நீ வந்து எதையோ நீ வந்து மிதிச்சிட்டேன்னு, ஏதாச்சும் வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் மிதிச்சேன்னு அப்போ சொன்னான். இந்த மாதிரி நான் வந்து எலுமிச்சம் வந்து ஒரு நாள் மிதிச்சேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன எலுமிச்சோன்னே? ஓகே திங் ஹி ஸ்டெப்ட் ஆன் எலுமிச்சை பழம். பட் அது என்ன எலுமிச்சை பழம்னா, அந்த எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அந்த எலுமிச்சை பழம் நடுவில் வந்து அந்த சமைக்கும் போது ஒரு பூ, என்ன லவங்க பூவா, அந்த ஒரு மாதிரி கிராம்பு வச்சு எலுமிச்சை சுற்றி வந்து 4 இடத்துல வந்து ஊசி குத்திருக்காங்க. ஓ அது வந்து என்னது ஜம்பி பண்ணுது ஜம்பி பண்ணதுன்னா சூனியம் வச்சுது. ஸோ அது ஆக்சுவலி அந்த ஊசி குத்துனது எப்படி தெரியும்னா, நீ எங்கே மிதிச்சேன்னு கேட்கும்போது இந்த இடத்துல தான் நான் வந்து மிதிச்சு ஒரு மாதிரி எத்து விட்டேன்னு சொல்லி த சிஸ்டர் அந்த மாம் வேன் டு போய் பார்த்துருக்காங்க. பிகாஸ் நீ சொன்ன காஞ்சி போன எலுமிச்சை பழம் தானே சொன்னேன். ஸோ மேபி நீ எத்து விட்டா அந்த இடம் வந்து மோட்டு லைக் செடி புல் வளர்ந்துருக்க இடம். ஸோ ரொம்ப வந்து ஏதாச்சும் நீ குப்பை போட்டால் கூட அது ரொம்ப நாள் அங்கே தான் கிடக்கும். அது ஸோ அங்கே தான் இருக்கணும், போய் பார்க்கலான்னு சொல்லி தே வென் தேர் பார்த்துருக்காங்க. அது இருந்திருக்கு. வென் தி ஃபர்ஸ்ட் வென் தேர் திஸ் வாட் தி சா. ஒரு தூரத்தில் பார்க்கும்போது இன்னும் அப்படி சோப்பாக வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்கு. என்னடா இவங்க போய் கிட்ட பார்த்துருக்காங்க. அந்த எலுமிச்சை பழம் நடுவில் அந்த கிராம்பு சுற்றி ஊசி இருக்குல்ல, அது அந்த எலுமிச்சை பழத்துலேருந்து ரத்தமாக ஊற்றுது. இட்ஸ் லைக் ரத்தம். ஸோ அவங்க சொன்னாங்க தூரத்தில் ஒரு லுக்கில் அப்படி பார்க்கும்போது இட் லுக் லைக் அன் ஐபால். இட் லுக் லைக் ஒரு கிளான்ஸ் அப்படி பார்க்கும்போது லைக் கண்ணு, ஏன் தெரியுமா, அந்த கிராம்பு எலுமிச்சை பழம் பார்க்கறதுக்கு அது கண்ணு மாதிரி இருக்கு. என் கண்ணு வேணும்னு சொன்னீங்க, கண்ணு மாதிரி இருக்குன்னு இவங்க பார்த்துட்டு த மாம் இமிடியட்லி கால் த போமோ. சரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமே வந்து இந்த போமோ கேம். அவர் மந்திரிச்சிருக்க டைம்ல வந்து ஒரு உஸ்தாத் வந்தான். அவன் தான் எடுத்தானா இந்த போமோ எடுக்கல. போமோ வந்து இந்தியன் முஸ்லீம், பட் எடுத்தது வந்து ஒரு உஸ்தாத். அவன் எடுத்து கட்டிட்டு அவன் சொன்னா, திஸ் பிலாங்ஸ் டு சம் ஒன் தட் தி ஜஸ்ட் த்ரோ இட். லைக் இது வந்து ஒருத்தவங்க வளர்க்குறாங்க, இது இனிமே அவங்க ஃபேமிலிக்கு இது ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும், இது அப்படி வீசிட்டாங்க. இப்போ இது என்ன தானே பிரச்சனை, திஸ் திங் கேனாட் மூவ், ஸோ இட் நீட்ஸ் அ பாடி டு மூவ். ஸோ உன் பையன் மிதிச்சதுனால ஸோ இட் ட்ரை டு அட்டாச் பண்ணி லைக் இட் ட்ரை டு டேக் ஓவர் தட் பாடியா. சிம்பாய்ட் மாதிரி வேணும் அந்த மாதிரி தான் வேணும் மாதிரி. வேணும் படம் இந்த மாதம் வருது, உனக்கு ப்ரோமோ படம் சொன்னாங்க. தேங்க்யூ சானி. ஸோ பட் அந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே ஹி ரிகவர்ல. இதெல்லாம் முடிஞ்சோடனே அந்த யங்கர் பாய் இருக்கானே, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் they actually amputated his leg. Why? They couldn't save the leg because the stepping. Because stepping. ஏன்னா அது கால் வந்து கருப்பாச்சா, அந்த என்ன சொல்றாங்க, எடுத்துட்டோன்னே it became normal, like he doesn't have the pain. So after like few months ஆச்சு, அவன் கால் வந்து கருப்பா தான் இருக்கு. முன்ன வந்து கருப்பா இருந்து அவன் இன்னும் யாரோ பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல. So actually you know what was the pain? Not the pain was actually he described the pain was அவன் காலை வந்து யாரும் ஆணி அடிச்ச மாதிரி, அந்த ஆணி அடிச்சு கால நடந்த ஒரு பெயின் வரலாம், அந்த மாதிரி பெயின். இதுக்கப்புறம் அதுக்கு ஆஃப்டர் அது அந்த எலுமிச்சை பழம் தூக்கி போட்டோன்னே அந்த பெயின் இல்லை, பட் அந்த கருப்பு கால் வந்து இட் வாஸ் ஸ்டில் தேர். இவங்க வந்து ஒரு 2-3 வாரம் வந்து கழிச்சு பார்த்துருக்காங்க, இதுனா கால் கருப்பு. அவங்க திருப்பி கேட்டாங்க, உனக்கு ஓகேவா, அவனுக்கு ஓகேவா, அவனுக்கு இல்லை. அவன் சொன்னான், எனக்கு எந்த வலியும் இல்லை, நான் பந்தலாட்டே விளையாடலாம், எனக்கு வந்து எந்த ஒரு வலியும் இல்லை அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் கால் வந்து லைக் ஃப்ரம் பிளாக் பிகேம் லைக் த பர்பிள் பிளாக், யூனோ, லைக் கருப்பாயிட்டு. ஒரு நாள் அவன் எந்திரிச்சு, அவன் கட்டில் நீ நார்மலி எந்திரிச்சா இந்த கால் கீழே வச்சுட்டு அப்போ தானே உடம்பு தூக்குவல, அவன் தூக்குனா ஹீ லைக் அது அவன் கிரஷ் பண்ணி பொத்துன்னு கீழே விழுந்தான். ஸோ என்னாச்சுன்னா அவன் விடுவும் போது ஹி ட்ரை டு கிராப் வாட் எவர், யூனோ, பக்கத்தில் என்ன இருக்கும் சப்போர்ட்டுக்கு விடுவோம் போது அவன் அல்மாரி இதெல்லாம் தொன்னோடனே எல்லாமே விழுந்துருச்சு. ஸோ வந்தோடனே சொன்னாங்க, இல்லை கால் வந்து சடன் பெயினாக இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோடனே டாக்டர் வாஸ் லைக் ஷாக்ட். என்ன இப்போ கொண்டு வந்துருக்கீங்க, ஏன் தெரியுமா, த லேக் இஸ் டெட். லைக் அவங்க செக் பண்ணோடனே ஒரு ரத்தம் ஓட்டம் எதுவுமே இல்லை. ஸோ எம்பிட்லாம் காலை எம்பிட் பண்ண முடிச்சோன்னே கால் த போமோ அண்ட் தென் இன்ஃபார்ம். அந்த போமோ வந்து இல்லை எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்லி லெட் மீ கோ டாக் டு த உஸ்தாத்னு சொன்னேன். அந்த உஸ்தாத் சொல்லியிருக்கேன், வாட் எவர் த திங் தட் யுவர் பிரதர் ஸ்டெப்ட் ஆன், இட்ஸ் a very powerful stuff they did. ஸோ அது வந்து இட்ஸ் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் சம் ஒன், ஸோ they threw it. அதுக்கு angry இல்லை, இட்ஸ் angry.
ஸோ அது என்னன்னா நீ வந்து நான் எடுத்துட்டேன்னு அதுக்கு ஒரு கோவம். நோ மேட்டர் வாட் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் போவேன். அதெல்லாம் லைக் இட் ஃபீல்ஸ் அவன் மிதிச்சதுனால ஹீஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிதிச்சிட்டோன்னே ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அட்டாச் பண்ணிச்சுல அதை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அது போனோடனே ஹீ லைக் அந்த காலுக்கு வந்து சோல் இல்லை இப்போ. ஸோ அந்த கால் இஸ் லைக் லிட்டலி டெட். ஸோ வந்து காலை வெட்டி எடுத்துட்டாங்க. இன்னைக்கும் வந்து சும்மா நடந்து போய் எலுமிச்சை பழம் மிதிச்சது. எலுமிச்சை பழம் மிதிச்சதுங்க. ஆனா நீ சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 2014 2015 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மிட்வேலியில் நடந்துச்சு. ஆக்சுவலி இது எப்படின்னு எனக்கே தெரியல. நானே யோசிச்சுட்டு இருந்தேன் ஐப்பே இல்லையே அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து he was really going through a big trauma. ஸோ என்ன ஆச்சுன்னா அவன் எதையும் மெதிச்சிட்டானா என்னன்னு அவனுக்கே தெரியலன்னு சொன்னான். ஆக்சுவலி அவன் வந்து படம் பார்த்துட்டு he took his car but he couldn't find his exit. ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க அவன் மாட்டிக்கிறது. ஸோ அவன் வந்து சுற்றி அவன் எக்ஸிட்டே கண்டுபிடிக்க முடியல. லைக் he really ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து அவன் வந்து சுற்றி வந்தாலும் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கேயே தான் வந்து நிற்கிறான். அவன் சைனீஸ் தான். ஹி ஆல்சோ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் திங். ஏதோ ஒன்று தப்பாக இருக்க சரியில்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி தான் தேடணும்னு சொல்லி அவன் வந்து அந்த செக்யூரிட்டி கார்டும் தேட முடியல. ஸோ கீப் ஆன் அவன் ஒரு இடத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டான். லைக் பிகாஸ் ஹி ஸ்டார்டட் டு see things. அங்கே குருவம் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வந்து அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. காடியில் வந்து he said at one point அவன் வந்து காடியில் வந்து அந்த அந்த வளவை தாண்டிட்டு இங்க கண்ணாடி கிளான்ஸ்ல பார்க்கறான் there is someone sitting behind. ஸோ ஓகே அவன் வேண்டிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஓகே நான் இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன்னா உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து தந்துடுறேன். இந்த சீனவங்க தான் பிலீவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க வச்சிடுறேன் உனக்கு இது வாங்கி சாப்பாடு வாங்கி இது வச்சிடுறேன் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஆல் அவன் ஒரு 4-5 ஹவர்ஸ் அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். லைக் the thing is ஓகே யாராவது ஒரு ஆளாவது வந்து அந்த இடத்துக்கு வந்து வெளியாகி தான் அவனை காப்பாக்கல. அவன் சுத்திக்கிட்டே இருக்கான் யாருமே வெளியாகல. ஒரு கட்டத்துல அவன் இறங்கி கதவு இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். காடி எடுத்துட்டு என்ன எப்படியாவது பாட்டி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ஷாப்பிங் மாலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். he couldn't find. அப்போ வந்து ஒரு கட்டத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டான். லைக் he started panicking right at early morning. I think ஒரு 6 லைக் தான் வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்துட்டு என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் முதல்ல இருந்து காட்டெல்லாம் தேடிட்டு இருக்கேன் யாரையும் காணும் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பே இல்லையே எல்லாம் இங்கே தான் இருந்தோம். வாய்ப்பே இல்லை லைக் நாட் பாசிபிள். அப்புறம் தான் வந்து he find a way to guide him to go out. அவன் சொன்னா இந்த பாதை இவ்வளோதான் இருக்கு பாதை ஏன் எனக்கு மற்ற பாதை தெரியல இந்த பாதையே இல்லை அப்படின்னு. ஸோ he was until now he will always share this story. நான் சொன்னேன் இல்லை வாய்ப்பே இல்லையே இப்படி. ஸோ that was அப்புறம் தான் அவனுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா he went சாமியெல்லாம் பார்த்துட்டு he actually stepped on something. யாரோ வந்து பண்ணி வச்சதுனால that thing it followed him and blinded. He tried to play around with him அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதான் அந்த கதைல ஒரு மாதிரி ரிலேட் இல்லை. அவனும் மிதிச்ச மேட்டர். ஸோ அதனால தான் வந்து லிங்க்டு. சரி டி இந்த வாரம் ஏதாச்சும் கில்லர் ஸ்டோரி வச்சிருக்கியா? கில்லர் ஸ்டோரியா? நான் இது ஒரு ஃபேமஸான கேஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேஸ். ஓகே ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ நடந்துச்சுன்னா வந்து early 1969 அந்த மாதிரி. ஸோ இது கதை அந்த நேரத்தில் நடந்துக்கும் போது ஒரு கப்பல் வந்து டேட்டு கண்டே ஒரு இடத்துக்கு ஒரு நார்மலான ஒரு லேக் சைடில் போயிட்டு கிறிஸ்மஸ் அப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க டேட் பண்ணுறதுக்கு. எனக்கு தான் தெரியுமே கஸ்டம் சாப்பிட்டுருக்கு அப்படியா? like their first date or something like. Okay. So when they were like parked, there was another car that came behind them and started flashing them. பின்னாடி வந்து started flashing them. So started flashing. They were like, oh okay ன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் நினைச்சிட்டு இறங்கினான். ஒருத்தர் இறங்கிட்டு நேரம் வந்து 2 பேரும் அந்த பையனை வெளியாக்க சொல்லிட்டு அந்த பையனை பின்னாடி சுட்டு அந்த கேர்ளும் சுட்டுட்டானா? கேர்ளும் சுட்டுட்டான். He didn't like abuse அந்த மாதிரி எதுவும் இல்லை. just he killed them. இது ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா அவன் வந்து பப்ளிக்கா சொன்னா நான் தான் இந்த பிள்ளைங்களை கொன்னேன் உன்னால என்ன பண்ண முடியும். எப்படி சொன்னா பப்ளிக்கா? So he sent a deciphered note to the press and everything to decipher the code. People couldn't decipher what he sent. So they published it in a newsletter and then people figured it out. So this is the Zodiac killer. அந்த படம் வந்துச்சுல. ஸோ அந்த ஜோடியக்கில் நீங்கள் அந்த படம் பார்த்தனா அவன் சொன்னா அவன் 5 பேர் கொண்டிருக்காங்க. இந்த கதையில் என்னன்னா எல்லாரும் கொண்டிருக்கான். இந்த சீரியல் நீங்கள் போய் தேடினாலே தெரியும் அவன் வந்து எல்லாரையும் கொண்டிருக்கான். எப்படி கொண்டான்னு நான் வந்து சொல்ல தேவையில்ல.
இதுல என்ன கேஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங்னா he sent note every time he murdered them all. he murdered someone. Okay, இது வந்து ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு டெக்கேட் இன்ன வரைக்கும் அந்த கேஸ் இஸ் unsolved. It's unsolved. You know why? The main suspect they think are all dead. ஆனா இதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய சஸ்பெக்ட் தேடி வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப ஃபேமஸான ஒரு கில்லர் யாருன்னா டேவிட் ஃபின்ச்சர் ஜோடியாக்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ அவன் வந்து ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணுவான். பேர் வந்து ஆலன் நினைக்கிறேன். The one they focus on is Alan. So Alan is the most possible suspect. ஏன் தெரியுமா அவனுக்கு தான் வந்து அந்த ஜோடியாக் பட சட்டை துணி எல்லாமே கரெக்டா இருக்கு. The family has even evidence that they said that Alan took them to all the places that was murdered before it actually happened. ஸோ அவன் அந்த சைட் அங்கே கூட்டிகிட்டு போய் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போனோம். அந்த கொலருக்கு ஒரு நாள் போய்ட்டு எங்கள் அப்பா வந்து சும்மா அந்த இடத்துக்கு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போனார். அது எங்கள் வழி இல்லை, நாங்கள் சும்மா அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போனோம். எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணாரு. Kids, It's a Netflix documentary coming out where the kids all come and straight up say. ஆனால் அதே நேரத்தில் with new evidence they say there's another killer also. அவன் பேரு கூட வந்து கேரி ஃப்ரான்சிஸ் போஸ்டே. ஓகே ஓகே, இப்போ நீ இந்த கேஸ்ல நடந்து 50 வருஷம் வச்சு தரமா? ஆமா, ஒரு கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கு, ஃபியூ இயர்ஸ் நடந்துது. அது வந்து ஒரு 5 அவன் வந்து சீரியல் கில்லர்னா அவன் வந்து 100 பேர்லாம் கொல்ல, ஒரு 5 பேர் தான் கொண்டான் நினைக்கிறேன். 5 பேர் அவுட் ஆஃப் 8 people 5 பேர் தான் கன்ஃபார்மா தெரியும். ஓகே, இன்னும் இன்னும் எத்தனை பேர் கொண்டான்னு சரியா தெரியல. நிறைய கொலை வந்திருக்கு, ஆனா இவன மாதிரி காப்பி பண்ணிருக்காங்க. இவன் பேட்டர்ன் மாதிரி. So that's why that is the whole reason why they cannot solve it. இது அவன் பண்ணான்னு தெரியல. ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஒரு சஸ்பெக்ட் வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருக்கான், நான் தான் கொலை பண்ணேன்னு சாவருக்கு முன்னாடி கன்ஃபெஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இவங்க வச்சிருக்காங்க எல்லா சஸ்பெக்டும் இறந்துட்டாங்க, இன்ன வரைக்கும் யாரும் உயிரோட இல்லை. ஸோ இந்த கதை ஏன் தெரியுமா, அந்த சீரியல் கில்லராக சொல்லும் போது ஏன் தெரியுமா இந்த கதை வந்து பெருசாச்சு, ஏன் ஜோடியாக் கில்லர் வந்து எல்லாரும் இருக்காங்க. பிகாஸ் ஜோடியாக் கில்லர் ஆக்சுவலி சேஞ்ச் த வே இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ சீரியல் கில்லர் ஹேப்பன்ஸ். எப்படி? ஸோ பிஃபோர் திஸ் அவங்க சீரியல் கில்லர்லாம் நீ வந்து ஒருத்தன் வந்து ஒருத்த மட்டும் தான் கொள்ளுவான், அந்த மாதிரி இருக்கும். After the Zodiac and Zodiac killer, they started like identifying that someone is capable of killing multiple people just for the sake of killing. So Zodiac killer is what created the first panic, nationwide panic. Okay. அதான் உலகத்திலே ரொம்ப பேனிக் ஆனது Zodiac killer தான். So Zodiac killer actually made it possible to identify other serial killers everywhere. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து இது வந்து தனிப்பட்ட கொலை அந்த மாதிரி நினைப்பாங்க. இவனுக்கு இந்த மாதிரி நடந்தது உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் இருக்காங்க. ஸோ ஜோடியாக் கில்லர் வந்து நிறைய ஃபேமஸ் ஆச்சுன்னா பிகாஸ் வந்து அவன் ஒத்துக்கிட்டான். தெரியுமா அவன் பண்ற பேப்பர் இன்ன வரைக்கும் தெரியல யாருன்னு. எப்படி ஒத்துக்கிட்டான்? அவன் வந்து அந்த லெட்டர் அனுப்புவான், நான் தான் கொலை பண்ணேன்னு லெட்டர் அனுப்புவான். ஸோ இது படி நிறைய பேர் வந்து கோர்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் என்னன்னா அவன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆக்கல, பட் பீப்புள் ஓவர் தாட் இட். ஓவர் திங்க் பண்ணால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. சரி, ஜோடியாக் கில்லர் ரைட், யூ நோ why the name Zodiac? பிகாஸ் அவன் வந்து அந்த சைன்ல இருக்கல, அந்த ஜோடியாக் சயின்ஸ்ல தான் படம். ஓகே, லைக் அந்த சர்டன் சயின்ஸ்ல இருக்கல, அவன் வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணது ஜோடியாக் சயின்ஸ். ஸோ ஹி யூஸ் த கோட்ஸ் ரைட், இட்ஸ் ஆல் இன் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி. ஸோ நீ வந்து அந்த ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன் பார்க்குற இங்க இருக்கு. ஆமாவா? ஸோ இந்த சிலதெல்லாம் இந்த லைக் கிரிப்டிக் மெசேஜ் மாதிரி. ஸோ பிகாஸ் ஆஃப் இட் பீங் கிரிப்டிக் மெசேஜ் you cannot solve it. So solve பண்றதுக்கு இது கிரிப்டிக் கிராக்கிங் கோட்னு இருக்கும். இப்போ நான் வந்து உனக்கு கோட் எழுதுறேன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு வந்து கோட் இருக்கு. ஸோ சில பேர் வந்து இது ரொம்ப சிம்பிளான கோட். ஆல்ஃபபெட்ல எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கு? 26 ஆல்ஃபபெட் இருக்கு. 26 ஆல்ஃபபெட் இருக்கும்போது நான் வந்து நம்பர்லேயே உனக்கு எழுதுவேன். ஓகே, ஒரு கோட் சொன்னா நான் நம்பர் எழுதி கொடுக்குறேன். ஸோ உனக்கு ஈச் ஆல்ஃபபெட் ஒரு நம்பர் இருக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ABCD இருக்குல்ல, ABCD E இருக்குல்ல, E வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ E1 இருந்துச்சுன்னா அப்போ E1 2 3 அப்போ வந்து D தான் வந்து 20. ஓ இப்படி வருதா நம்பர்? அப்படி வந்துடும். ஸோ ABCD வந்து வேற D will be 26th alphabet அந்த மாதிரி. ஓகே ஓகே, but the problem is இது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, இது எப்படி நீ கண்டுபிடிப்ப? So Zodiac killer is the first one to popularize the term of serial. So நிறைய பேர் serial killer ஆமா, cause of Zodiac killer they found few other killers in the past and they managed to like இதெல்லாமே இவன் தான் சொல்லியிருப்பான். டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கு. அவன் ஏன் ஃபேமஸ் ஆனானா மச்சான் வந்து ஒரு கில்லோட முடிக்கல, அவர் வந்து பேப்பர்ல அனுப்பி என்ன பிடி பார்க்கலாம் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா of why serial killer became very famous. And then the people discovered after serial killer came out,
FBI had a new section under this one where they had an investigation where they found all the serial killers and studied them. ஓகே. ஸோ சைக்காலஜிக்கும் உனக்கு தெரியும் serial killerனா என்ன நல்லா இருக்குன்னு. அது சின்ன வயசுல நீ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு டெஸ்ட் தான் பண்ணும். சின்ன வயசுல உன் பிள்ளை கண்டுபிடிக்கலாம் serial killer ஆகுது. ஆமா. It's not like நீ வளரும் போது அதெல்லாம் மாறாது. ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா இந்த கில்லர்ஸ் எல்லாம் வந்து பிரெயின் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா their brain is not like our brain. Is deformed in a certain way. yes sir. Yeah, is apparently deformed in a certain way. இது வந்து only for serial killers மட்டும் தனியா அந்த மாதிரி இந்த மாதிரி killersல இருக்காங்க ரொம்ப aggressive இருக்கும். people who are okay killing people. They don't care. So they found out their brain works in a different, is very different. So ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நீ நிறைய பேர் கொலை பண்றது இந்த ஜம்ப் இல்ல பேய்லாம் நான் ஒரு தாக்க போறேன் அந்த மாதிரி ஒரு இமோஷனல் டிரைவ். இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் அப்படிலாம் இட்ஸ் லைக் எப்படி தெரியுமா திருமணி சில பேர் வந்து சாப்பாட்டுலாம் வந்துச்சுன்னா நீ வந்து சாப்பாடு மோதிட்டு சாப்பிடுவ. சில பேர் மோதிட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் மெதுவாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. திஸ் ஆர் peculiar habits that people have. Right? Is that kind of habit. And it's only like only recent times it became like a very scientific fact that people it's கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் they found out like இந்த மாதிரிலாம் சைக்காலஜிக்கலா ஃபேக்டர் இருக்குன்னு. எனக்கு அந்த மாதிரி இருக்குடா. நீ சைக்கோடா இருடா. நான் எந்த சூடா தண்ணி நான் ஆர்டர் பண்ணாலும் நான் வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஊதிடுவேன். எல்லாரும் சுடு தண்ணி அப்படி தான் இல்லடா. சில பேர் லைக் ஊதி சிப் நான் வந்து எடுத்துட்டு நான் முதல்ல சேர்த்து ஊதுறதான். அது என்ன தண்ணி நீ வந்து அது ஜில் தண்ணி ஐஸ் தண்ணியா இருந்தாலும் இல்ல சுடு தண்ணினா ஊதுதான்டா செய்யுங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் ரிஃப்ளெக்ஸ் அது பிஹேவியர்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் லைக் a very peculiar behavior. சின்ன நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா மோந்தஸ் பார்க்கிறதுலாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். இல்ல சில பேருக்கு இந்த மோதல் பிடிக்காது. சில பேர் லைக் எடுத்தோம் டக்கு டேஸ்ட்க்கு ஓகே உனக்கு ஈஸியா பார்த்தா சில பேர் வந்து சாப்பிடுற முன்னாடி வந்து சோப் வச்சு கை கழுவிட்டு அது வேணும் அந்த மாதிரி then that one is peculiar. so அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. பட் you know what not they feel அன்னைக்கு ஒரு கே சொன்னல அவங்களுக்கு வந்து இந்த killing வந்து அந்த இது இல்லைன்னு. actually they found out these fellows in the kill they don't feel pain like how we feel pain. நம்மளுக்கு வந்து வலினா ஒரு மாதிரி வலிக்கும். மனசு வலிச்சுனா ஒரு மாதிரி like it's known if you go through a heartbreak it's a physical pain. when they go through a heartbreak it's not just a physical pain, it's a mental pain as well. so ரொம்ப அது வந்து என்ன தெரியுமா இருக்கும் ஒரு ஹெட்டேக் மைக்ரேன். இந்த கேஸ் வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்ல அது கொஞ்சம் புதுசா இருக்கலாம். தமிழ்ல புதுசா இல்ல. நீ ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. ஆனா கமெண்ட்ல என்னைய வந்து கரெக்ட் பண்றதுக்காண்டே 10-15 பேர் இருப்பாங்க. இல்லங்க சொல்லி கொடுக்க இவன இருக்கான் தப்பு சொல்றீங்க எல்லாரும். ஆட்டோ பின்னாடி எழுதலாம்ல இருக்கு. that being said thank you so much for the 20,000k subscribers. நாங்க வந்து இந்த ஷோ வந்து இன்னும் நல்லா கொண்டு வரலாம்னு பாக்குறோம். சோ அதனால தான் அடுத்த வாரம் வந்து ஒரு பேய் வீட்டுக்கு போயிட்டு எங்க வாழ்க்கையை நாங்க பறி கொடுக்குறோம். கரெக்ட். உங்களுக்காண்டி இன்னும் பெட்டரான விஷயம்லாம். சோ அடுத்த வாரம் எபிசோட்ல வந்து இன் மெமரிஸ் ஆஃப் ஆரம்பிச்சாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. முக்கியமான பீஸிங்க தான். அப்புறம் நர்வஸ் ஆன ஏன்னா போன வாரம் டிஸ்க்ளைமர் இல்லை. இந்த வாரம் டிஸ்க்ளைமர் இருக்கும். அதான் போன வாரம் எடிட்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. அதனால இன்னைக்கு தான் பண்ணல. We actually appreciate that 20,000 of y'all actually want to follow us. Yes. அது வந்து 20,000 followers வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க. It's a great and huge achievement that I feel. Now people are milestone. அதான் கன்சிஸ்டன்ட்டா யாரும் பண்ண மாட்டாங்க. So consistency is the key னே நீங்களே ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. and இன்னொன்னு சொல்லிக்கிறோம். இன்னொரு 5,000 பேர் வந்து நம்ம லைவ் செய்றோம். ஆக்சுவலி லைவ் இந்த வருஷத்துக்குள்ள பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தான் பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து நாங்க எங்களை லைவா பார்க்கணும்னா let's see the 25,000. அப்படி மூஞ்சியும் பார்க்கணும்னா 25,000 அடிங்க. ஓகே அப்படி கதை நீங்க அனுப்ப போறீங்கன்னா இன்னும் வித்தியாசமான கதை கேக்குறீங்களா என்ன காலர் கதை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கதை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ கரெக்டாக அழகாக கச்சிதமாக உங்கள் கதையை அனுப்பி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா
எங்கள் டீம்ல கால் பண்ணாங்க, தயவு செஞ்சு வந்து பாதி நிப்பாட்டு ரெஸ்ட் ஸ்டாரி ஐ வில் கால் அண்ட் டெல் யூ இப்படி சொல்லி தான் நாங்கள் நிறைய வாட்டி ஏமாந்துருக்கோம். ஆக்சுவலி உங்கள் கதையை முக்காசி கேட்பாங்க ஏன் கதை வந்து சொதப்புதுன்னு. ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து 100% நம்மள ஃபுல் கதையும் கேட்க முடியாது. ஆமா. ஸோ அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஸோ நாங்கள் சினாப்சிஸ் தான் அனுப்புறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கதையை நாங்கள் பிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நல்ல பெட்டரான கதை இல்லை நீங்கள் கேட்ட கதை இருந்தால் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோட்ல வந்து ஒரு பேய் வீட்டில் இருந்து பார்க்குறோமா? பேய் வீட்டில் தான் ஒரு கெஸ்ட்டும் வருவாங்க, யாருன்னு தெரியல. So with that being said, thank you so much for subscribing. We see you in the next one. My name is Jeevan. I'm Krish. I'm Davi Poonan. இன்னும் டாவியூல நிக்கிறியா நீ? See you in the next one. Ciao.